1, 2, 3 with RJ Anjana. Only on Radio Gilly 106.5 FM. வாழ்ந்தால் நல்லவனாக இல்லை என்றாலும் சரி வல்லவனாகவாது வாழ்ந்து காட்டுங்கள். வணக்கம் and good afternoon. இது ரேடியோ கிளி 106.5 FM. கேக்க கேக்க ஜாலி. 1 மணி அடிச்சு 5 நிமிடங்கள் ஆகுது. அஞ்சனா வந்தாச்சு 1 2 3ல. எப்பயும் போல இந்த நாளும் சூப்பரா இருக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் முதலே சொல்லிட்டேன். ஏன்னா அட்டகாசமா தான் இருக்க போகுது. இன்னைக்கு நம்ம ஆனர்லயும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், அதாவது உங்களோட சின்ன குழந்தையில நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பேச போறோம். அட் த சேம் டைம் நம்மளோட லைவ்ல இப்ப நீங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க, நம்மளோட லைவ்லயும் அதே மாதிரி நான் பயங்கரமா அப்படியே உங்களோட தமிழ் அறிவை வந்து வெளியில அப்படியே கயிறு போட்டு வெளியில எடுத்துட்டு வர போறேன். சோ இந்த மாதிரி சூப்பரான விஷயங்களை நம்மளோட 1 2 3ல எனக்கு இருக்குது. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் ஆஸ் ஆல்வேஸ் வந்து நான் உங்களுக்காக கொடுக்க போறேன். சோ என்ன அஞ்சனா பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், அதுக்கு முன்னாடி நம்ம எப்பயும் சாஸ்திர சம்பிரதாயப்படி நம்ம தம்பி சொடலையை கூப்பிட்டுருந்தோம் இல்லையா, கூப்பிட்டுடலாம். தம்பி சொடல போடு பாட்டு வாங்கு போட்டு வாங்கு. எஸ், போட்டு வாங்கல. இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே ஊர்ல வளர்ந்தவங்க தான். நாட் born and brought up in Dubai, சிங்கப்பூர் அப்படிலாம் கிடையாது. நம்ம எல்லாருமே காரைக்குடி, தஞ்சாவூர் அப்படி அங்க இருந்து வந்தவங்க தான். ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா நம்மள வந்து அம்மா அப்பா வளர்க்கும் போதோ சரி, இல்ல பக்கத்து வீட்டுக்காரனோ சரி, எய்த வீட்டுக்காரங்களோ யார் ஒருத்தரா இருந்தாலும் டக்கு டக்குன்னு ஃப்ளோல பழமொழி சொல்லுவாங்க. இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரே இருக்கிறாரு, டக்குன்னு பேசிக்கிட்டே இருப்பாரு, சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி பழமொழி அப்படி கழட்டி விட்டுக்கிட்டே இருப்பாரு. அந்த மாதிரி நம்மளோட லைஃப்ல அதிகமா நீங்க கேட்டு நொந்த பழமொழியா இருக்கலாம், இல்ல யாராவது அம்மா அப்பா அடிக்கடி இந்த பழமொழியை சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க. இப்ப என்னையெல்லாம் கூட பாத்தீங்கன்னா காலையில ஏஞ்சு வேலை பாக்கலன்னா 5ல வளையாத 50ல வளையுமா அப்படின்னு திட்டுவாங்க. இந்த மாதிரி எத்தனையோ பழமொழிகள் வந்து நம்மளோட லைஃப்ல நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கு ஒன்றுமா பின்னுமா அப்படியே பிஞ்சு பிணைஞ்சிருக்கு. சோ அந்த மாதிரி இருக்கிற பழமொழிகள் எதுவாக இருந்தாலும் நீங்க எனக்கு போன் பண்ணி சொல்லலாம். அந்த பழமொழியை வச்சுதான் பாருங்களேன் இன்னைக்கு நம்ம FB லைவ்லயும் ஒரு விஷயம் நடக்க போகுது. சோ அது என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு நீங்க வந்து FB லைவுக்கு வரணும். உங்களுக்காக இப்ப எந்த பாடல் வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன படத்துல இருந்து பாட்டு போயிட்டு இருக்கு, என்ன விறுவிறுன்னு போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரெக்க படத்துல இருந்து ஹாய் வாவ் வாட் a beautiful pink rose same pinch எனக்கு வந்து நீங்க போகும் நான் தான் ஃபர்ஸ்ட் உங்களை கேளுங்க. சோ போகும் எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்துடணும். சாக்லேட் தானே அந்த டப்பா எடுறா இல்ல மஸ்கா இது வாங்குறதாலும் ஓகே. இன்னைக்கு வந்து எல்லாரும் என்ன சொல்லிருக்காங்க, நிவி வாவ் பியூட்டிஃபுல், நிவி வாவ் அழகா இருக்கீங்க இப்படின்னு தான் வந்து எல்லாருமே சொல்லிருக்காங்க. இந்த உடையின் காரணம் என்ன? இது ராஜேஷ் வைத்தியா வராது, வீணை வாசிக்க தெரியாது, அட்லீஸ்ட் ட்ரெடிஷனல் ட்ரெஸ்லயாவது வரலாம் அப்படின்னா இன்னைக்கு நாங்க எல்லாருமே ட்ரெடிஷனல் அப்படிங்கிற பேர்ல ட்ரெடிஷனல் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்துட்டோம். உங்களுக்காக நிறைய பாடல்கள் அப்படியே லைன் டப்பா இருக்கு. 2 மணி நேரங்களும் அஞ்சனா கூட சூப்பரா இணைஞ்சு பேச போறீங்க. அண்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு கேம் வச்சிருக்கேன். இந்த கேம்ல வின் பண்றவங்களுக்கு என்ன கொடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் நம்மளோட ரேடியோ கில்ல பஞ்ச் டயலாக் போட்ட சட்டை தான் நாம இன்னைக்கு கொடுக்க போறோம். சோ யாரெல்லாம் அஞ்சனா கூட இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெல்லை ஷேக், ஹாய், வஜீத் நாசர், ராம் ரமேஷ், தமிழரசன் பிரின்ஸ், அதுக்கப்புறமா MA கண்ணன், கோவிந்தராஜ், வாசம் யூசுப், சிவசிவா, ஃபைசல், விஜய் ஜெய்சங்கர் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் நம்மளோட லைவ்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் சொல்லியாச்சு. சோ உங்களுக்காக இனி பாடல்கள்லாம் நான் கொடுக்குறேன்னு இருக்கேன். நான் உங்களுக்கு பிடிச்ச பாட்டுலாம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இப்ப இந்த பாட்டு முடிஞ்சு அடுத்து உங்களுக்காக வந்து மாஞ்சா வேலு அப்படிங்கிற படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாட்டு வருது. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா அஞ்சனா வந்து சொல்வேன், இப்ப நான் லைவ் போறேன் அதாவது ரேடியோல அப்படின்னு சொன்னோட நீங்க என்ன பண்ணுங்க, அப்படியே ஒரு கையில பாத்துட்டே இருக்கு, இன்னொரு கையில போன் எடுங்க. 80010665 இது டோல் ஃப்ரீ, அதனால உங்களுக்கு காசே போகாது. நான் ஹோல்ட் பண்ண சொன்னா கூட நீங்க 10-15 நிமிஷம் ஹோல்ட் பண்ணலாம். நமக்கு தெரிஞ்ச ராஜபாண்டின்னு ஒருத்தர் அவர்லாம் 2 மணி நேரம் வந்து ஷோ முழுக்க ஹோல்ட் பண்ணி இருந்திருக்கிறாரு. அதனால உங்களுக்கு காசு போகாது. இட்ஸ் டோல் ஃப்ரீ நம்பர். நீங்க எனக்கு ஹோல்ட் பண்ணலாம் அண்ட் ஜாலி அப்படிங்க பாத்துக்கிட்டே நீங்க கிட்ட பேசலாம். சோ கெட் ரெடியா இருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேம் விளையாட போறோம். இன்னைக்கும் என் கையில் பல இன்று பரவாயில்ல எம்டி பேஜ் தான் இருக்கு. சோ அதனால அது என்னன்னு காட்ட மாட்டேன். என் கையில இன்னைக்கும் பழமொழிகள் இருக்கு. சோ என்னன்னா, நம்ம ஆனர்லயும் பழமொழி பத்தி தானே நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, எஸ், பழமொழி பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஏன்னா பழமொழிகள் அப்படிங்கிறது ரொம்ப பழசு இல்ல, பழமையான மொழிகள் நம்மளோட வாழ்க்கையில இன்றையமையாத ஒன்னா இருந்துட்டு இருக்கு. ஏன்னா இப்ப நான் சொன்ன மாதிரி பழமொழின்றது டக்கு டக்கு டக்கு
டக்குன்னு நம்மளோட லைஃப்ல ஏதாவது ஒண்ணு செய்யலன்னா எப்படி இருக்கிற பாரு, பூசாரிக்கு புல்லட் கேக்குதா அப்படின்ற மாதிரிலாம் டிஃபரெண்டான பழமொழிகள்லாம் இருக்கு. அப்புறம் நிறைய எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கிறது அப்படின்னா வேண்டா வேறுபா பிள்ளைய பத்தி காண்டாம இருக்கணும் வேறு வச்சது. இந்த மாதிரி டிஃபரெண்டான பழமொழிகள்லாம் நம்மளோட லைஃப்ல இருக்கு. அப்பப்ப யாராவது ஒருத்தர் சொல்றதுக்கு நம்ம பக்கத்துல இருப்பாங்க. ஆனா அதெல்லாம் டக்குன்னு அப்படி எல்லாருக்கும் வருமானா வராது. அதனாலதான் அது வரணும், ஏன்னா அது பழமொழி தமிழ்ல ஒரு முக்கியமான அங்கம் அப்படிங்கிற காரணத்தினால அஞ்சனா டீச்சர் உங்களுக்கு அந்த லெசன் நான் எடுக்க போறேன். என்ன பண்ண போறேன்னா என்கிட்ட அரௌண்ட் ஒரு 100 பழமொழிகள் இருக்கு. எல்லாருமே ஸ்கூல் படிக்கும் போது fill in the blanks அப்படிங்கிற கேம் விளையாண்டுருப்பீங்க இல்லையா? அதே கேம் தான் நம்ம இன்னைக்கும் விளையாட போறோம். என் கையில இருக்கிற பழமொழிகள்ல நான் முழுசா உங்களுக்கு சொல்ல மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 5இல் வளையாது டேஷில் வளையுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும். டேஷ்ன்றது கெட்ட வார்த்தை கிடையாது. சோ நீங்க அழகா அந்த இடத்துல என்ன வார்த்தை வரணுமோ அதை ஃபில் பண்ணி நம்மளோட ஃபேஸ்புக்கு மெசேஜா அனுப்பிச்சிருங்க. வருக அக்கா அப்படின்னு கபில்ராஜ் சொல்லிருக்காரு. வணக்கம் வந்துட்டேன்னு சொல்லு. திரும்பி இல்ல, டெய்லி இப்படிதான் நான் வந்துட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் கெட்டப் சேஞ்சில் ட்ரெடிஷனல் ட்ரெஸ் எல்லாம் போட்டு பாத்தீங்கன்னா ஜிமிக்கி எல்லாம் போட்டு வந்திருக்கேன். இந்த பிரதீப் குமார் ஹாய் சொல்லிருக்கிறாரு. மதியழகன் ஆர்ஜே கூல் யோயோ எஸ் கூல் ஆர்ஜே கூல் சொல்லிருக்கிறாங்க. தியாகன் சாம்சாம் விஜயகுமார் விக்கி யோகி, அதுக்கப்புறமா ஸ்பீட சந்தோஷ் வணக்கம் வந்துட்டாரு தம்பி ஸ்பீடா. ஹரிசங்கர் ஆனதுக்கு அறிவு சொன்னா கேக்கும், ஈனதுக்கு சொன்னா கேக்குமா. ஓ அவங்க அம்மா சொன்ன ஒரு சாரி if anything in wrong in வச்சா பரவாயில்ல, நாங்க எல்லாம் மன்னிச்சிரும். அவங்க அம்மா சொன்ன ஒரு பழமொழி ஆனதுக்கு அறிவு சொன்னா கேக்கும், ஈனதுக்கு சொன்னா கேக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இது ஒரு அழகான பழமொழி. அதுக்கப்புறம் வெற்றி செல்வன் டிஎம்கே வேல்சேகரன் நேஹிமா நேஹமத் டெய்லி ஏதாவது ஒரு கான்செப்டோட வரீங்களே அது எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாங்க வந்து ஒரு குழு வச்சிருக்கோம் உங்களுக்கு அடிக்கடி சொல்லிருக்கேன் பாத்தீங்களா? ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு கிளாஸ் டோர் இருக்கு, அதுக்குள்ள ஒரு குழு இருக்கு. அந்த குழு எங்கே ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது, பிகாஸ் we are watching. அந்த குழு தான் எங்களுக்கு இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் ரூம் போட்டு யோசிச்சு கொடுக்குறாங்க. அண்ட் அது அஞ்சனாவும் சம்டைம்ஸ் அஞ்சனாவோட இம்போர்ட்டும் அதுல இருக்கும். சோ கார்த்திகேயன் ஒருத்தர் பாக்குறாரு. ஹாய் கார்த்திகேயன் இருக்கு, நம்ம ஹாய் சொல்லியாச்சு. மாஞ்சாவேல படத்துல இருந்து பாட்டு, இந்த பாட்டு நீங்க கேட்டிருக்கீங்களா? சூப்பரா இருக்குல்ல பாட்டு, கேளுங்க. அப்படியே என்ன பண்ணுங்க, நம்ம ரேடியோ கிளி ஆப்புக்கு போங்க, இல்லனா www.radiogili.com அதுக்கு போனீங்கன்னா நம்மளோட வெப்சைட் ஓபன் ஆகும். அங்கேயே நீங்க லிசன் லைவ் கொடுத்து டெஃபினட்டா அதுலயுமே கேட்கலாம். இல்ல நீங்க iOS போன் வச்சிருக்கீங்க, ஆண்ட்ராய்ட் போன் வச்சிருக்கீங்கன்னா ஆப் யூஸ் பண்ணி கேட்கலாம். சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பழமொழி போயிடலாமா? எல்லாரும் கேம் விளையாடுறியா? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. எஸ், எங்க அம்மா அடிக்கடி என்கிட்ட இந்த பழமொழியை சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இப்ப நான் சாப்பாடு வீட்டுல கரெக்டா செஞ்சு வைப்பாங்க. பட் நான் என்ன பண்ணுவேன், அந்த சாப்பாடை வந்து சாப்பிடாம அப்படியே வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவேன். அதனால எங்க அம்மா என்ன கழுதுக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு என்ன திட்டுவாங்க. சோ இந்த மாதிரி உங்களையும் உங்க வீட்டுல அம்மாக்கள் அப்பாக்கள் திட்டி இருப்பாங்கல்ல, அதைத்தான் நான் கேட்டிருக்கேன். நீங்க எனக்கு 800106 கால் பண்ணி டெஃபினட்டா இதை சொல்லலாம். சோ ஃபர்ஸ்ட் பழமொழிக்கு நம்ம போயிடலாமா? எல்லாரும் கேம் ரெடியா? எல்லாம் ரெடி அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பழமொழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உரலில் அகப்பட்டது டேஷ்க்கு தப்புமா. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பழமொழி. யாரெல்லாம் ரைட் ஆன்சர்? ஓகே, திருப்பி நான் இன்னொரு ரிப்பீட் பண்ணி சொல்றேன். ஓகே, உரலில் அகப்பட்டது டேஷ்க்கு தப்புமா. அந்த டேஷ்ல என்ன வார்த்தை வரும் அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. நிஹிமா நிஹிமத் வந்து இப்பயும் அப்படித்தானா அஞ்சனா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. லைட்டா அப்படிதான் நிஹிமா, பிளீஸ் தப்பா நினைச்சுக்காதீங்க. அண்ட் ஆன்சர்ஸ் யாரெல்லாம் கண்டுபிடிச்சீங்க யூ கேன் சென்ட் மீ. ஏன்னா உங்களுக்கான டி-ஷர்ட் என் கையில எங்க வருது, நம்ம குழுவ டி-ஷர்ட்டை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அது பஞ்ச் டயலாக் போட்ட செம்மையான ஒரு டி-ஷர்ட் தான் என் கையில இருக்குது. இன்னைக்கு வின் பண்றவங்களுக்கு அந்த டி-ஷர்ட் இருக்க போது. அண்ட் இந்த சீட்டை பார்க்க எனக்கு அப்படியே கபகபகபகபகன்னு இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல என் கூட ஒருத்தர் வந்து உட்கார போறாங்க. அந்த ஒருத்தர் யாருன்னு எனக்கு தெரியாது. ஓகே, அது நீங்களா கூட இருக்கலாம், உங்களோட ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல அவங்களோட ஃப்ரெண்டா கூட இருக்கலாம். சோ இந்த இடத்துல வந்து நீங்க உட்காரணும்னா என்ன பண்ணணும்? சிம்பிள் ஆஸ் தட். அதாவது அழகா நேத்து நம்ம பிரதீப் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. போன் அப்படி கையில தூக்கி பிடிங்க. எனக்கு ரேடியோ கிளி ஏன் பிடிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேடியோ கிளி எனக்கு மனசு ரொம்ப பிடிக்கும். அவங்க அழகான பாடல்கள் எல்லாம் ப்ளே பண்றாங்க. இந்த அஞ்சனா சூப்பரா ஷோ பண்றாங்க, இல்ல ஊத்ரா செம்மையா ஷோ பண்றாங்க. இந்த மாதிரி உங்க நல்ல நல்ல கருத்துக்களை எல்லாம் வீடியோவா பதிவு பண்ணி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களோட Facebook ரேடியோ கிளி பேஜுக்கு ஒரு இன்பாக்ஸா தட்டி விடுங்க. அதுல வர பெஸ்ட் வீடியோஸ நாங்க சூஸ் பண்ணி யார் உண்மையான ஒரு ரீசன் சொல்லிருக்காங்களோ, ஹாய் how are you nice அந்த டீ-ஷர்ட் நான் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். தெரிக்க விடலாமா? சம்மதி செட்டா சோ யாரு தெரிக்க விடுறீங்கன்னு நீங்க பாக்க போறீங்க. ஆனா யாராவது நிறைய பேர் ஆன்சர் சொல்லிட்டாங்கமா. வாவ்,
சூப்பர் சூப்பர். சக்தி சரவணன் ஆன்சர் சொல்லிருக்காரு. கிருத்திகா வெங்கட்ராமன், சௌ சுரேந்தர் அண்ட் நெல்லை ஷேக். இதுக்கும் இந்த பரணி தான் இல்ல, இதுக்கு இந்த பரணி காரணம் இல்ல. என்ன கேள்வி அது? நான் திரும்பி அது என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, உரலில் அகப்பட்டது டேஷுக்கு தெரியுமா? உரலில் அகப்பட்டது டேஷுக்கு தெரியுமாவா? அதுதான் வந்து பழமொழி, முதல் பழமொழி. அதான் ஃபர்ஸ்ட் பழமொழி. உடலில் அகப்பட்டது டேஷுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டவன நிறைய பேர் ஆன்சர் சொல்லிருக்காங்க. வலக்கைக்கு தெரியுமா? நோமா, இட் இஸ் உலக்கைக்கு தப்புமா. உரலில் அந்த கிளாஸ் படிக்கும்போது நான் போல. நீங்க எந்த கிளாஸ் படிக்கும் போதே போல. இப்ப நான் வந்து நான் பேச போறேன், பேசிட்டு ஐ வில் கம் பேக். ஓகே, இப்ப நான் லைவ் போறேன். நான் அதர் 20 செகண்ட்ஸ் நான் லைவ் போறேன். யாரெல்லாம் இப்ப என்னோட வந்து லைன் கால்ஸ் எல்லாம் ஃப்ரீயா தான் இருக்கு. சோ இப்ப நீங்க உங்க சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. 800106 க்கு கால் பண்ணுங்க. நான் உங்ககிட்ட பேச போறேன் ரைட் நவ. ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ, இத நீங்க வெச்சுக்கலாம். Send your videos for the hot seat. Yes, என் பக்கத்துல இருக்கிற இந்த ஹாட் சீட்ல நீங்க உட்காரணும் அப்படின்னா டெஃபினெட்லி என்ன பண்ணணும்? ஏன் உங்களுக்கு ரேடியோ கில்லி பிடிக்கும் அப்படிங்கிற காரணத்தை எனக்கு ஒரு சின்ன வீடியோ மெசேஜா செஞ்சு நம்மளோட FB இன்பாக்ஸ்க்கு மெசேஜ் பண்ணுங்க. யார்கிட்ட இருந்து கிரியேட்டிவான இல்ல ரொம்ப அன்பும் பாசத்திற்கும் உரிய மெசேஜ் வருதோ அவங்க they can sit right next to me and host 1 2 3. அஞ்சனாவோட சேர்ந்து 1 2 3 நீங்க ஹோஸ்ட் பண்ணலாம். அண்ட் உங்களை பல்லாயிரக்கணக்கான மக்கள் நம்மளோட FB லைவ்லயும் பார்க்க போறாங்க. இப்ப நம்ம கூட ஒரு காலர் இருக்கிறாரு, அவர்கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம். அவர் ரொம்ப பயந்துட்டார். ஹலோ ஹலோ, நீங்க வந்து FB லைவ் வந்து FB லைவா தான் பார்க்கணும். ஹலோ சார், எல்லாரும் வந்து ரொம்ப பேட் பாய்ஸா இருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இல்ல இது உங்களுக்கு மட்டும் நடக்கிறது இல்ல, எனக்கே நேத்துக்கு கெச்சமா நடந்தது. எப்படின்னா போன் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் சண்முகம் அதே பாத்தியா, அதுக்கப்புறம் நீங்க ஆபீஸ் அப்படி பேசிட்டு இருப்பாங்க. ஆனா பாவி போன் பண்ணா யாராவது எடுத்திருக்காங்களா அட்டெண்ட் பண்ணிருக்காங்களான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிறைய நேரத்தை பேசிட்டு இருந்தேன். சோ நம்ம என்ன பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம லைஃப்ல பழமொழி அப்படிங்கிறது இன்றியமையாத ஒன்னாதான் இருக்கு இல்லையா? இருக்கா? இல்ல எனக்கு எப்படின்னு தெரியல. இல்ல உங்க வீட்டுல ஏதாவது கோயம்புத்தூர்காரங்க அப்படின்னா வாயிலே பயங்கரமா குசும்பு வச்சிருப்பாங்க. சோ அவங்க எல்லாம் வந்து பழமொழிங்கிறத அப்படி சும்மா எடுத்து எடுத்து விட்டுட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு சின்ன சினாரியோ கிடைச்சா கூட அதுக்கு வந்து ஒரு பழமொழி சொல்ற பழக்கம் நம்ம ஊர்காரங்களுக்கு கண்டிப்பா உண்டு. சோ அந்த மாதிரி உங்க ஊர்ல அடிக்கடி சொல்லக்கூடிய பழமொழி எது? எங்க ஊர்ல அப்படின்னு சொல்றேன்னா அது கொஞ்சம் கலோக்கியலா இருக்கும். ரொம்ப பரவாயில்ல. ஊரா விட்டு நெய் ஏன் போட்டு கை. இது வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யால முக்கியமா அவங்களோட நுழைவாயில்ல எழுதி பிரிண்ட் பண்ணி ஒட்டிருவாங்க. சோ இந்த மாதிரி பழமொழிகள் உங்களுக்கும் இருந்தது அப்படின்னா என் லைஃப்ல இந்த மாதிரி அதிகமா இருக்குங்க, எங்க அப்பா சொல்லுவாங்க அம்மா சொல்லுவாங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டே இருக்கிறீங்கன்னா உடனே என்ன பண்ணணும்? எனக்கு 800106 க்கு கால் பண்ணணும். ஆனா கால் பண்ணிட்டு என்கிட்ட பேசணும். அதுக்கு பேசாமலாம் இருக்க கூடாது. இப்ப அப்படியே FB லைவுக்கு ஜம்ப் ஆகுங்க. உங்களுக்கான டிஷர்ட் தெரிக்க விடலாமா அப்படிங்கிற டிஷர்ட் வெயிட்டிங்ல இருக்கு. சோ அந்த டிஷர்ட்டை தட்டிட்டு போறது யாரு? who is that FB live winner அப்படிங்கறத இப்ப நான் பார்க்க போறேன். சாங் from Samurai. பாத்தீங்களா? சிறப்பு. சரி, உங்க வீட்ல ஏதாவது சொல்லுவாங்களா? உங்க ஊர்ல? எங்க வீட்ல என்ன அடிக்கடி எங்க அம்மா சொல்றது கழுதைக்கு தெரியுமா கற்பூரம். என்ன கேட்டா ஏன் தெரிஞ்சுட்டு போய் ஏதாவது இடத்துல விக்க போதா? இந்த ஒரு பழமொழி தான் என்கிட்ட எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. ஏன்னா செஞ்சு கொடுக்குற சாப்பாடை வந்து ஒழுங்கா சொல்லக்கூடாதுங்க, அருமையா இருக்கு. இந்த பழமொழி தான் எனக்கு வந்து அடிக்கடி சொல்லுவாங்க. அப்புறம் ஏதாவது நான் தப்பு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நீ இப்படி இருந்தா திருந்த விட ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு தான் ஒரு தூரம் சொல்லு கேட்டுக்கணும். நல்ல இல்ல எங்க வீட்டுல பாட்டி சொல்ல இப்ப நீங்க சொல்ல சொல்ல நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அதுக்கெல்லாம் பண்ணாதீங்க, ஃப்ரீயா விட்டுருக்கேன்ற மாதிரி. சோ நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு ரைட் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ அடுத்த क्वेश्चन நான் கேட்க போறேன். பட் ஆனா அகைன் ரிமைண்டர், நான் அப்படியே பேசிட்டே இருப்பேன். நான் உங்ககிட்ட சொல்லிட்டு டக்குன்னு அந்த பக்கம் திரும்பவே நீங்க என்ன பண்ணணும், இன்னொரு போன் எடுத்து 800106 க்கு கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கலாம். இல்ல உங்க பழமொழி பத்தி எதுவாக இருந்தாலும் அஞ்சனா கிட்ட நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन, அது செம்மையான பழமொழி தெரியுமா? சொல்லுங்களேன். எடுக்கிறது டேஷ், ஏறுறது பல்லாக்கு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமான டேஷ். வணங்கண்ணே.
சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே. நீ தான் பாட்டு பாடு. அதுக்கு நல்ல காலம் ஏய் கண்டினியூ பண்ணா புதுசா பாட்டு பாடுறாங்கல்ல. நான் ராஜா நான் ராஜா Traditional ஆ, சுந்தரி நீயும் சுந்தர ஞானும். நான் எவ்வளவு பெருசா யோசிச்சு நீங்க ஒரு அம்பி ரேஞ்சுக்கு புரியுதா? ஒரு ஒரு யோசிச்சிட்டீங்க. ஒரு ஹீரோ, ஒரு ஃபேமிலி மேன், ஒரு போலீஸ்காரர். ஓ அவரா நீங்க? ஆன்சர்ஸ் வந்து குமிஞ்சுக்கிட்டே இருக்குப்பா. என்ன ஏய் ஆக்சுவலா தமிழ்வாதியா சவாரி நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். அதே திருடி என்ன பெண்கள் திருடக்கூடாதுங்கிற ரூல்ஸ் உங்களுக்கு தெரியாது. You know I'm a கள்ளி. அதான் நீங்க எழுதி வச்சுட்டு போறது அவங்க நீ எடுத்து குள்ளின்னு தெரியும், கள்ளின்னு இன்னைக்கு தான் தெரியும். ஏய் நான் எவ்வளவு ஹைட்டா இருக்கேன், சீட்லாம் மேல ஏத்தி. எப்படி தெரியுமா? கான்மணிக கரோர்பதி சேர் மாதிரி ஆப் ஆ அப்படினா அப்படியே சுத்துறது. இரு புடிச்சுக்கிறேன் அப்படின்னு ஏறி உட்காரு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என் கீழ ஸ்டூல் போட்டு நோ அந்த விஷயத்தை நான் சொல்ல மாட்டேன். சரி இது ஆக்சுவலா சின்ன தோடு. இவங்க மூஞ்சிக்கு பெருசா தெரியுது. அழகா ஹே இல்லையா? ஹாய் அருண் அஞ்சனா வணக்கம் அப்படின்னு ஹாய் சொல்லி ஹாய் அருண் அஞ்சனா ஹாய். சரி இன்னைக்கு என்ன நடக்குது? இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா தமிழ் வாத்தியார் சவாரியா கொஞ்சம் வந்து நான் பண்ணலாமேன்ற மாதிரி யோசிச்சா நான் வேற மாதிரி தெரியுதா? நீங்க வந்து பழமொழிக்கு விளக்கம் கொடுக்குறீங்க. நான் பழமொழியே தெரியாத பல பேருக்கு fill in the blanks 2 marks question 1 mark question வச்சு நடத்திட்டு இருக்கேன். கேளுங்க ஓகேவா? கேளுங்க. இப்ப வாட் வாஸ் தி என்ன லாஸ்ட் பழமொழி? என்ன பழமொழி? எடுக்கிறது டேஷ் ஏறுறது பல்லாக்கு அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். அந்த டேஷ் அவங்க வந்து ஏய் fill ஏதோ பண்ணிட்டாங்க. போற போக்குல எவனோ ஒருத்தன் ஆலமரத்து அடியில படுத்துருக்கும் போது கொட்டா விடமே சொன்னேன் அப்படியா? ஆனா எல்லாரும் ஆன்சர் சொல்லிட்டாங்க பாருங்க. கிருத்திகா தான் அடிச்சு விடுறாங்க. என்னமா கிருத்திகா ருவைஸ்ல இருந்து நீ இப்படி பண்ற? அதாவது இங்க எடுக்கிற பிரிண்ட் அவுட் அங்க ஒரு காப்பி போயிடுது. யாரு எடுக்கிறது? இல்ல நான் இது ஆக்சுவலா இந்த கேம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ரொம்ப ஆரோக்கியமான கேம். நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல வந்து பக்கத்து கியூபிக்கல்ல ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான்ல, அவன் கிட்ட வந்து ஏய் போடுறா யார் ஃபர்ஸ்ட் சொல்லலாம்னு பார்க்கலாம்ங்கற மாதிரி வீக்கெண்ட் பார்ட்டியை வந்து யார் வின் பண்றாங்க அதிகபட்சமான ஆன்சர்ஸ் யார் சொல்றாங்களோ அவங்க தலையில கட்டுங்க. அவ்வளவுதான் முடிஞ்சது. இப்போ அன்னைக்கு மதுபால் என்ன சொல்லிருக்கானா? ஐயா பழமொழினா என்னங்கய்யா? பழமொழி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஃப்ரூட். சாத்துக்குடி ஃப்ரூட் சாத்துக்கொடியா? ஓகே ஃப்ரூட்ஸ் 5 தக்காளி பழம் லிங்குவல் ஃப்ரூட் தான் பழமொழி. இது லிங்குவல் லிங்குவல் ஃப்ரூட். ஹாய் அருண் அஞ்சாத அஞ்சல அப்படின்னு என்ன வந்து ஒருத்தர் கூப்பிட்டுருக்காரு. கலைச்செல்வன் கிருத்தன் ஆக்சுவலா நாங்க வந்து ஆஞ்சலினான்னு தான் கூப்பிடுறோம். ஆமா கூப்பிடுங்க. சரி இப்ப நான் வந்து யார் யாரெல்லாம் ரைட் ஆன்சர் சரவணன், பன்னீர்செல்வம், கிருத்திகா வெங்கட்ராமன், அதுக்கப்புறமா ஷாகுல் அமீது இவங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க. அது ஏய் அதெல்லாம் என்ன இருக்கட்டும். answer? நகத்தங்க காட்டு. ஆமா இன்னைக்கு இது ஏய், இது தெரியுதா? ஏய் டெய்லி ஒரு நெயில் பாலிஷ். No, இது நேத்து. ஆ, You know, சரி. it's matching my dress. It's matching my dress. It's matching my bangles. ஏய் இருக்கட்டும். ஆனா இதுக்கெல்லாம் எங்க இந்த டைம் இருக்கு உங்களுக்கு? சீரியஸா சொல்றேன். ஏய் இது நம்ம அதான் கேட்டு பொண்ணுங்களுக்கும் பசங்களுக்கும் வித்தியாசம். நான் சொல்லிட்டேன் அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு புதுசான அபார்ட்மெண்ட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறாங்க. அவங்க என்ன பண்றது? எல்லா கலர்லயும் வச்சிருப்பாங்க அப்படி இல்லையா? இல்ல. இதுக்குதான் ஒரு பழமொழியே இருக்கு. பொண்ணுங்களுக்கு மேக்கப் கிட்டு, ஆம்பளைங்களுக்கு ப்ளீஸ் பி சிட்டு. நல்லா இல்ல? வேற என்ன ட்ரை பண்ணுவோம்? பல் செட். வேற என்ன வச்சுக்கலாம்? நல்லா. சீரியல் செட். சேவிங் செட் இஸ் a fantastic. Sure. We are disciplined class, okay? Okay, and அது என்ன பழமொழி அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். கூட நீ புதுசு போட்டிருக்கேன். ஏய் நான் செருப்பு. எடுக்கிறது பிச்சை, ஏறுறது பல்லா. போடா அப்படி வரும் நினைச்சேன் நானு. அப்படி வரல. இதுதான் பழமொழி. இப்ப அடுத்த பழமொழி நான் உங்களுக்காக சொல்லிடுறேன். டேஷ் வலியார் அடித்தால் வலியாரை தெய்வம் அடிக்கும். யார வலியார் அடித்தால் வலியாரை தெய்வம் அடிக்கும் அப்படிங்கிற ரைட் வலியார்னா யாரு தெரியும்ல? வலிஞ்சிட்டு இருப்பாங்க தெரியுமா சில பசங்களா? வெரி ஸ்ட்ராங் பீப்பிள். Thank you. உங்க நம்பர் எனக்கு கிடைச்சிருக்க கொஞ்ச நேரம் முன்னாடி நம்ம கோபால் சொன்னாரு. Okay. உங்களை நான் எங்கேயோ பாத்துருக்கேன். நீ உங்களோட தங்கச்சி தானே அப்படின்னு போய் கேட்டாங்க. திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்ல. ஏய் நாராயணா கொஸ்தல தாங்கல. ஓகே இப்போ அடுத்து இன்னொரு few seconds நான் அந்த ரேடியோல பேச போறேன். You can call me 80010665. You can call me அஞ்சனா தானே சொல்லணும். அவங்க ஏதோ சொல்லுவாங்க, இஷ்டத்துக்கு சொல்லுவாங்க. நம்ம அடுத்து இதுல போவோம். எடுத்து காமிச்சிருவோமா? பணம் கொடுப்பீங்களா? ரிலீஸ் பண்ணலாம். Yes, Anjana on 1 2 3 ஒரு மணி அடிச்சு 24 நிமிடங்கள் ஆகிட்டு இருக்கு. இப்ப நம்ம FB லைவ் ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்தாலும் இப்ப நம்ம ரேடியோல என்ன பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா it is all about பழமொழி. ரொம்ப பழமையான மொழிகள். ஆனா நம்மளோட லைஃப்ல இன்றியமையாத ஒண்ணு. டெய்லி எல்லாரும் அம்மாவா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், தாத்தாவா இருக்கட்டும், அது வீடுகள்ல பாட்டிகள் இருந்தாங்கன்னா அதிகமா சொல்லுவாங்க அது பழமொழிதான். நம்ம கூட ஒரு காலர் இருக்கிறாரு, அவர்கிட்ட பேசலாம். ஹலோ, நீங்களாவது பேசுங்க ஜி. ஹலோ அப்படி பண்ணி வணக்கம். அவரும் பேச மாட்டாரா? எல்லாம் ரொம்ப பேட் பாய்ஸா இருக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஐ எம் கிவிங் யூ a chance. என்னோட லைன்ஸ் வந்து இப்ப கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்கு. சோ நீங்க எனக்கு பேசணும், என்கிட்ட பேசி உங்களுக்கு பிடிச்ச பாடெல்லாம் கேட்கணும் அப்படின்னா கால் மீ ரைட் நவ் 80010665. எப்படிங்க ரைட் நவ்னு சொல்லி முடிச்சோடனே பச்சக் 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 பச்சக்னு ஏகப்பட்ட பச்சலை தெரியுது. ஹலோ வணக்கம்.
ஏப்பா பேசிட்டீங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்? என்ன படத்துல இருந்து? உழைப்பாளியில இருந்து டெஃபினட்டா ஒரு பாடல் கொடுக்கலாம். நீங்க சொல்லுங்க, உங்க பேர் முதல்ல சொல்லுங்க. முத்து, உங்க வீட்ல எந்த ஒரு பழமொழி அடிக்கடி யூஸ் பண்ற ஒரு விஷயம்? ஓ, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க ஆசைப்படுறதே இல்ல. Okay, thank you so much for calling. Hello, வணக்கம். Hello. தம்பி இல்ல. Hello. தம்பி நல்லா இருக்கேன் தங்கச்சி. உங்க பேரு? சொல்லுங்க சஹானா, உங்க வீட்ல எந்த ஒரு பழமொழி அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. சேம் பிஞ்ச். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்? எனக்கு காக்கா காக்கா படத்துல இருந்து ஒன்றா ரெண்டு ஆசைகள். ஒன்றா ரெண்டு ஆசைகள். அப்படி கண்டிப்பா கொடுத்துடலாம் உங்களுக்காக அந்த பாடல். Thank you so much for calling. So இதுக்கப்புறம் வந்து இந்த கவிதைக்கு தெரியுமா கற்பூர வாசனையோட உண்மையான மீனிங் நீங்க தெரிஞ்சுக்கணும். Facebook லைவ் வரணும். அது ஆக்சுவலா அந்த வார்த்தை கிடையாது, தெரியும்ல? கவிதைக்கு தெரியுமா, கவிதைக்கு எதுக்கு கற்பூரம் தெரியணும்? நல்ல பாயிண்ட். அதுக்கு மூக்கு வந்து பாத்தீங்கன்னா லெதர் மாதிரி இருக்கும், தெரியும்ல? அப்படியே ஒரு மாதிரி சாஃப்டா இருக்கும், ஆனா பளபளன்னு இருக்கும். அது எப்பதாலும் ஏதாவது தண்ணியை பட்டி இந்த அப்படியே ஷைனிங்கா இருக்கும். ஓகே, அந்த கழுதைக்கு அந்த ரெண்டு பிளாக் ஓக்கும் பிக் மூக்குல அது எது கற்பூரம் தெரிஞ்சுக்கணும்? இப்ப அந்த கற்பூரம் ஏன் அந்த மேட்டர்லாம் நம்ம வந்து FB லைவ்ல தெரிஞ்சுக்க போறோம். இப்ப சஹானாக்காக காக்கா காக்கா படத்துல இருந்து பாடல் வருது. and FB லைவ் இஸ் ஓபன். உங்களோட டி-ஷர்ட் வின் பண்றதுக்கு ரெடியா? எனக்கு கூட அந்த டக்குன்னு அந்த ஓபனிங் வந்தானே அஞ்சனா பேசுற மாதிரி இருந்தது, அந்த ஹம்மிங். I know. அப்படியா? அப்படியா? நான் ஒரு ஜோதிகா மாதிரி இருக்கேன். நீங்க கொய்யாக்கா மாதிரி இருக்கீங்க. அதாவது இது உனக்கு தேவையா? அதாவது என்ன சொல்றீங்க இல்லைங்களா, கோரப்புல்லு, குரோட்டன்ஸ், இந்த மாதிரி நிறைய புல்லு வகைகள் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி அதுல ஒரு புல் வகை தான் வந்து கழு அப்படின்னு ஒரு புல் வகை. சரியா? அந்த கழுவுல என்ன பண்ணுவாங்க, அதுல வந்து ஒரு மாதிரி கேம்பர் ஸ்மெல் வரும் கேட்கும் போது. இப்படி இந்த பச்சை இலை ஸ்மெல், இந்த கொய்யாக்காய் இலையெல்லாம் வாயில போட்டு போவியே, நான் இல்ல சரியா? வாசனை தெரியாம அந்த மாதிரி ஒவ்வொரு இலையும் ஒவ்வொரு வாசனையை கொடுக்கும் இல்லையா? சோ இந்த கழுவுங்கிற இந்த புல்லெல்லாம் வந்து தேய்க்கும் போது ஒரு வாசனை வருது. அந்த வாசனைக்கு பூச்சி பட்ட அண்டாது. ஓகேயா? இந்த ஆடாதொடா அப்படின்னு தெரியுமா, அதான் ஆடு போய் அதை சாப்பிடாது. ஆடாதொடா எடுத்து போடுங்க அப்படின்னா அதுதான் கதை. சோ அந்த மாதிரி இந்த கழுவுங்கிற புல்ல எடுத்து ஃபுல்லா தேய்ச்சு, ஓகே, ஒரு மேட் மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கு மேல துணியை போட்டு நம்ம வீட்டு புள்ளையே போட்டோம்னா பூச்சி கீச்சி அண்டாது. ஏன்னா அந்த குழந்தை எல்லாம் திரும்பி படுக்கும் போது ஒராயும் புல்லும் சோ அந்த ஸ்மெல் வரும். அந்த குழந்தைக்கு இது டிஸ்டர்பன்ஸாவே இருக்காது. என்ன ஸ்மெல் வரும்னா கற்பூர ஸ்மெல் வரும். அதுதான் கழுதைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை அப்படிங்கிறது. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை எப்படி ஆயிடுச்சு? அப்படியே அது வழக்குல மாறி அப்படி மாறிடுச்சு. சோ இதுதான் வந்து அவங்க சொன்ன பழமொழி. நீதான் என் வீட்டுல அடிக்கடி சொல்ற பழமொழி. இப்ப நான் அடுத்து உங்களுக்காக ஒரு பழமொழி. ராஜேஷ் இன்னைக்கு லைசன்ஸ் டிரைவிங் டெஸ்ட் பாஸ் பண்ணி லைசன்ஸ் வாங்கிட்டானா? சோ எல்லாரும் ராஜேஷ் வைத்தியா சார் இப்பதான் உங்களை இன்டர்வியூ எடுத்தா அதுக்குள்ளே நீங்க டிரைவிங் டெஸ்ட்லாம் எழுதி, ஐயோ சார் செம்ம சார். அவர் பேர் என்ன? ராஜேஷ் வைத்தியாவா? வெறும் ராஜேஷ். ஒரு விசில் தெரியுமா உங்களுக்கு? Oh my god. Oh no, it's okay. இந்த மாதிரி வந்து சூப்பரான விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணி ராஜேஷ் ஆர்கே இப்பதான் வந்திருக்கீங்க. சூப்பர் சார். நீங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க வின் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கார் ஓட்டிட்டே நீங்களே வந்து நம்ம கிட்ட அந்த சட்டையை வாங்கிட்டு போயிடலாம். உங்களுக்கு வேணும் ஆபீஸ்ல. இன்ஃபேக்ட் நீங்க வரும்போது என்ன ஸ்நாக்ஸ் வேணாலும் வாங்கி வரலாம். நோ ப்ராப்ளம். அவருக்கு வெஜிடேரியன், நாங்க அப்படி பாரபட்சம்ல பாக்கறதுல நீங்க எது வேணா வாங்கிட்டு வரலாம். சவர்மா வாங்கிட்டு வந்தா கூட பனீர் மாதிரி ஏதாவது அதான் சொல்லலாம் நினைச்சேன். ராஜா ஒரு வெங்காயத்தை பழமொழி போட்டுட்டு சொல்லு. வதக்கிடணும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு கான்டினென்டல் டிஷ் இல்லையா? Disciplined class-ஆவே இருக்க மாட்டீங்களா? ஆலிவ் ஆயில் பாப்பா பொண்டாட்டி. Disciplined class-ஆவே இருக்க மாட்டீங்களா? நான் பிரின்சிபல்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். நீ ஏன் மிஸ் கிடையாது? இல்ல மிஸ்ஸஸ் கிடையாது, மிஸ் தான். மிஸ் தான்ப்பா. உழுகுற காலத்துல ஊரை சுத்திட்டு அறுவடை காலத்துல அருவாள தூக்கிட்டு போனாங்க. என்னத்த விளைஞ்சிருக்கும். உழுகுற காலத்துல கட்சி எடுத்து துடைக்காம இப்ப வந்து சட்டையில விழுந்துருச்சு, பேண்ட்ல விழுந்துருச்சுன்னு என்ன அர்த்தம்? பழமொழி நல்லா இருக்கு. சோ அடுத்து நம்ம டெஸ்டுக்கு போயிடலாமா? டெஸ்ட். ஓகே. பழைய டெஸ்டினுடைய ஆன்சர் நம்ம ஆல்ரெடி சொல்லலையா? அந்த இல்லங்க பாதி அது பேர் நீங்க உங்களுக்கு நீங்க வந்து எக்ஸாம்ல முடிஞ்சா இந்த பசங்க நானா என்ன தெரியுமா பண்ணுவேன், குழந்தைங்க எல்லாம் இதை கேட்க கூடாது, அவங்களோட ஷோ கிடையாது. நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், மேட்ச் எல்லாம் வந்து தாத்தாரா கிச்சேன் அப்படின்னு கிழிச்சு அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் ஓரமா அப்படியே பறந்தது என்னுடைய பட்டம். அது நல்லா பாஸ் ஆயிட்டேன். ஆண்டவரே, இல்லாட்டி திருப்பி புக் வாங்கி கொடுங்க, நான் பாஸ் ஆகலன்னு வீட்டுல கேட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன்.
அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க. பரவாயில்ல, இந்த நேரத்துக்கு ஒரு பட்டி போட்டு இருந்திருக்கலாம். அரசியல்வாதியா இருப்பேன்னு சொன்னேன். இப்ப நான் சொன்ன பழமொழி கூட நமக்கு ஒத்து போகும் தெரியுமா? டேஷ் வலியார் அடித்தால் வலியாரை தெய்வம் அடிக்கும், எளியாரை வலியார் அடித்தால் வலியாரை தெய்வம் அடிக்கும். தெய்வம் கையால அடிவாங்க, கொடுத்து வச்சிருக்க அடிக்கலாம். ஓகே, சோ அதுக்கான ரைட் ஆன்சர் எளியாரை. நிறைய பேர் அந்த ஆன்சரை வந்து இடையில 2 பேர் அஞ்சனாவைன்னு போட்டிருக்காங்க. இல்ல, ஒருத்தர் வந்து மெளியாரைன்னு போட்டிருக்காரு. அவரு மெளியாரை இல்லைங்க, எளியாரை. ஓகே, எளியாரை தான் ஆன்சர். இப்போ அடுத்து நான் நிறைய பேர் வந்து மெளியாரை தான் சொல்லிருக்காங்க. நோ, மெளியாரை இஸ் நாட் ஆன்சர். எளியாரைனா என்ன சொல்ற, ரொம்ப இழைச்சு போய் என்ன மாதிரி இருக்கிறவங்க, இவங்க வந்து வலியாரை. பார்த்தே தெரிஞ்சுக்கணும். ஏய், சேம் கலர் மேன். வேற நோ, நீ வந்து சோ தெரிக்க விடலாமா? இது பொன்னாடையாடா, பன் நாட் போஸ். ஓகே, அடுத்த நீங்க வெட்டுங்க. ஏய், இந்த பக்கமா நல்ல சாட்டா வெட்டுங்க, பின்னாடி வந்து இது பண்ணுங்க. டேய், என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? இன்னொருத்தர் ஒரு பழமொழி சொல்றாரு, சின்ன புள்ள விட்ட வெள்ளாம வீடு வந்து சேராது அப்படின்னு சொல்லி இருக்காரு. அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்வி ராமதாஸ். அந்த சின்ன பிள்ளை யார சொல்லிருக்காருன்னு தெரியல. ஐயர் வருகிற வரைக்கும் டேஷ் நிற்குமா அப்படிங்கறத அடுத்த பழமொழி. ஐயர் வர்ற வரைக்கும் டேஷ் நிக்குமா. ஆக்சுவலா இங்கிலீஷ்ல ஒரு அழகான இந்த ஜாதி மதம் எல்லாம் இல்லாம இங்கிலீஷ் ரொம்ப அழகா இருக்கு இந்த பழமொழி. தமிழ்ல ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. டைம் அண்ட் டைட் வெயிட் ஃபார் நன், இதுதான் வந்து இதுக்கான பழமொழி. இது வந்து நான் வந்து இதை தமிழ்ல எழுதி நான் வந்து 1 மார்க் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி டோன்ட் ஈவன் டச் மீ, ஓகே? ஏன்னா நான் தான் அடிக்கலாம்ங்கிற ரைட்ஸ் இருக்கு. திரும்பி எல்லாம் பிஞ்சிங்களா? நோ. உனக்கு தெரியுமா நான் ராஜேஷ் வித்யா வக்கீல்னு? ஐயோ, இதெல்லாம் ஒரு பெருமையா? இல்ல, இதெல்லாம் ஒரு பெருமையா? சரி, இப்ப அந்த இங்கிலீஷ் ப்ராவர்ப் சொன்னல, எலியாரை அடித்தால் பூனையார் கோபம் கொள்வாரா? பாரதியாரே கோபப்படுவார். ஔவையாருக்கே கோபம் வரும்னா பாருங்களேன். குமார் சரத் ரைட் ஆன்சர் சொல்லிட்டாரு. ஜில்லா விஜய் பாலக்காரி, ராம் ரமேஷ், சரவணன் பன்னீர் செல்வன். எப்படிமா இவ்வளவு, அதாவது ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சொல்லுவாங்க தெரியுமா? என்ன நைஸ் மெமரி இல்ல இந்த பழமொழியா நமக்கு ஞாபகம். ஃபேண்டாஸ்டிக். என்ன சொல்லுவாங்கன்னா, ஊர்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இந்த இது ஜனத் ஜாக்சன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்னி ஸ்பியர்ஸ் அவங்களோட பாட்டுல இருந்தா ரிங் டோனா வச்சுக்கிறது. இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜெனரலா சொல்றேன், இவங்க எல்லாருமே நம்ம ஊர்க்காரங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட அந்த தமிழ் பற்று ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. எனக்கு ரொம்ப, அதாவது தூரத்துல இருந்தாதான் கண்ணுக்கு பச்சை பளபளன்னு தெரியும்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி டக்குன்னு ஒரு பழமொழி இருந்துச்சு. ஆண்டவரே, அந்த மாதிரி வந்து பாத்தனா இங்க வந்து மாதிரி உங்க வீட்லயும் வயசானவங்க பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க இந்த மாதிரி பழமொழிகள்லாம் 300 வயசு ஆகுது எனக்கு. அந்த மாதிரி நான் பேச போறேன். நான் டிஸ்டர்ப் பண்ணேன். அதான் டெய்லி பண்றீங்களே. ஆறுதல் சொல்லிட்டு போறாங்க. பெரிய ஐன்ஸ்டைன் நடப்போம். எஸ், உங்களுக்கான FB லைவ் ஆன்ல இருக்க தெரிக்க விடலாமா அப்படிங்கிற சூப்பரான ரேடியோ கிளி டி-ஷர்ட் நீங்க வின் பண்ணனும்னா FB லைவ் உடனே பார்க்கணும். and you can also call me on 800106 உழைப்பாளி படத்துல இருந்து. பெருசா பேச போறாங்க நினைச்சேன், அவ்வளவுதானா? ஆனா இது நல்ல பாட்டு. உழைப்பாளி இல்லாத ஆளுடா இங்குள்ளே டோலா, அவன் உழைப்பாலே பிழைக்காத பேருடா எங்கும் இல்லை. இந்த மாதிரி நல்ல லிரிக்ஸ் இருக்கிற பாட்டுல எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? இந்த பாட்டு இல்ல இல்ல இல்ல, எனக்கு நல்ல லிரிக் இருக்கிற பாட்டு டாடி மம்மி வீட்டில் அந்த பாட்டு எனக்கு ஏன் தெரியுமா எனக்கு பிடிக்கும்? அப்பா அம்மா வீட்டுல இல்ல, கடை போடுறதுக்கு யாரும் இல்ல, ஆனா நீ வரலாம், ஏன்னா நீ அப்படி ஒரு பையன், ஏன்னா ஐ நோ அபவுட் யூ. என்னால முடியல. இந்த பாட்டு கூட ரொம்ப பிடிக்கும்ல, என் செல்ல பேரு ஆப்பிள் என்ன லைட்டா கொஞ்சம் பிடிக்கும். அது தெலுங்கு டப்பிங் ஆகல, எனக்கு தெரியாது. தெரியாதா? சரி பரவாயில்ல. லாலாக்கு டோல் டப்பிங் நான் சொல்லிருக்கேனா? you told me. போதும், வேண்டாம், இதுக்கு மேல வேண்டாம். நெக்ஸ்ட் क्या है உத்தரா? ஆடு நனையுதேன்னு ஓனாய் கவலைப்பட்டுதான். அதுவும் இங்க நடக்கிற கதை தான். ஆடு நனையுதேன்னு எங்கயோ இருக்கிற ஓனாய் கவலைப்பட்டுதான். என்னது இனிஷியல் வச்ச நாய் ஏதோ சொன்னீங்க, என்னது ஓனாயா? மேலப்படி கிரைம் ரேட் கூட்டிக்கிட்டே போகுது. ஓகே, சோ நான் முதல்ல கேட்ட கேள்விக்கு எல்லாரும் ரைட் ஆன்சர் சொல்லிட்டாங்க. ஐயர் வருகிற வரைக்கும் அமாவாசை நிக்குமா அப்படிங்கறதா அந்த பழமொழி. சூப்பரான பழமொழி. she is from அமாவாசியா, அவ குஜராத்தி. மித்ரா, அதாவது time and tide waits for none. அதாதுக்கான இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். அதுல ஐயர் வரை அமாவாசை காத்திருக்காதுல எங்கயாவது டைடு வந்துதா? கருத்தை மட்டும் நீங்க புடிச்சுக்கணும், மத்த விஷயத்துல யாராயிருங்க? கருத்து இருந்தா புடிச்சுக்கணுமா? சரி, ஓகே, மேல கருத்தை புடிச்சுக்கணும். ஓகே, அடுத்த வெரி ஈஸி பழமொழி. ஓகே, ஒரு நாள் கூத்துக்கு டேஷை சிரைக்கவா. ஒரு நாள் கூத்துங்கிறது ஒரு அற்புதமான படம் இல்ல, நல்லா இருக்காது.
அழகே அழகே. பட் அந்த படத்துல வர ஹீரோயின் நேம் இஸ் நிவேதா பெத்ரா. ஷீ இஸ் ஃப்ரம் UAE, you know. இப்ப அது எதுக்கு நீங்க சொல்றீங்க சம்பந்தமே இல்லாம? சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன் தான். நம்ம நிவிய ஞாபகம் வருதா உங்களுக்கு? சிச்சி நிவி ரொம்ப அழகா இருப்பாங்க. அந்த படத்துல தொங்கலா இருக்கும். சரி. இருந்துட்டு போட்டோம். ஓ நீங்க ஹீரோயின்லாம் கிண்டல் பண்றீங்களா? எப்படி எது சொன்னாலும் அடி மேல அடி அடி மேல. She is from same college, next college girl. அதனால it's okay. ஓகே சரி. அந்த பாட்டுல இன்னொரு நல்ல பாட்டு இருக்கு. என்னது? பாட்டு பாடுங்கள் எல்லோரும். நல்ல பாட்டுன்னு சொன்னா ஒண்ணே சொல்லுங்க. அது நல்ல பாட்டு அதெல்லாம். அடியே அழகே. போனா போது பட பட மனசு. அந்த மாதிரி சூப்பர். ஓகே நீங்க என்ன வேலையை பார்க்காம பாட்டு பாடிட்டு வேலை நேரத்துல என்னமா பாட்டு? இல்ல இவர் வந்தாலே பாடுதான் பாடுவார்னு எனக்கு தெரியும். ஏன்னா லியோனி மாதிரி ஐட்டம். இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த கிளாஸ் அப்படி ராஜேஷ் வேத்தி அவர்கள்ட்ட வீணை கத்துக்காம பாடும். எப்படி வீணை வாசிக்கிறது? இன்னொரு அப்படி வீணைனா இப்படி வாசிக்கணும். நான் லெஃப்ட் ஹேண்டர். Look at me. ஹலோ வீணை இந்த கையில தான் வாசிக்க முடியும். எல்லா கையில வாசிக்க முடியாது. ஏன் வாசிக்க முடியாது? இப்போ ஒருத்தர் கை இல்லனா நான் இப்படி வாசிப்பேன். மூக்குல வாசிக்கிறேன். மூக்கே நான் அப்படியே பிரிச்சு தெரியும்ல அயன் மேன் மாதிரி அப்படின்னு வெளில வரும். ஏய் அது பிரெடேட்டர் இருக்கிறதே பார்க்க முடியல. நான் அங்க இல்ல கமெண்ட் இருக்கிறதே இந்த மூக்கையே பார்க்க முடியலையா? இந்த மூக்கு எப்படி இது வந்து எவ்வளவு அழகான மூக்கு தெரியுமா? சரி நாளைக்கு ஆன்சர் சொல்லிட்டாங்க. உங்களுக்கு அது இல்லையே. ஓகே அதாவது ஆன்சர் ஆன்சர் ஆக்சுவலா நான் நல்லா கம்பீரமா வச்சிருந்தேன். அது வந்து பிரெஞ்சு பேர் இப்படி குறைக்க அப்படியே குறைக்க முடியாது. விக்னேஷ், ராமசாமி முத்துசாமி, சங்கீத், கிருத்திகா வெங்கட்ராமன், செல்வி ராமதாஸ், கார்த்திகேயன், தஞ்சை, கலைச்செல்வன் இவங்க எல்லாருமே ரைட் ஆன்சர் சொல்லிருக்காங்க. என்ன கேள்வி என்ன பதில் ஃபுல்லா சொல்லுங்க. சொல்லிடுறேன். ஓகே ஒரு நாள் கூத்துக்கு மீசைய சிறைக்கவா அப்படிங்கறதா வந்து ரைட்டான பழமொழி. நிறைய பேர் ஆன்சர் சொல்லிருக்கீங்க. அப்படியே அது ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு. அப்படியே நீங்க என்ன பண்ணுங்க ஒரு சூப்பரான விஷயம் மீசன்னு சொன்னோன்னு எனக்கு தோணுது. ஹிட்லர் மீச இருக்குல்ல, ஹிட்லர் மீச அவர் ஏன் அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் எடுத்தாருன்னு தெரியுமா? ட்ரையாவது பண்ணுமா நம்ம ரேடியோ ஜாக்கில ஏதாவது ஒருவேளை அவருக்கு அந்த ஸ்டைல் பிடிக்குமோ? அவங்க வீட்டம்மாக்கு வந்து இந்த இடத்துலாம் வந்து மீச இருந்தா பிடிக்கும். பெரியவங்க எதிர்த்து பேசுற பழக்கம் எதிர்த்து பேச வேண்டாம், ஏதாவது எதிர்த்து ட்ரை பண்ணணும். ஸ்கின் அலர்ஜி இருக்கு. ஸ்கின் அலர்ஜி எல்லாம் கிடையாது. என்ன தெரியுமா, அந்த வேர்ல்டு வார் 2 போது மஸ்டர்ட் கேஸ் ரிலீஸ் பண்ணலாம்னு பிளான் பண்றாங்க. மஸ்டர்ட் கேஸ்ங்கிறது வந்து அது ஒரு ஒரு லைக் இருமுகன் ஸ்டோரி நோ. இருமுகன் 15 நிமிஷத்துக்கு மேல பார்க்க முடியல அப்படி ஆயிடுச்சு. சரியா ஓகே. எனிவேஸ் அப்போ வந்து மஸ்டர்ட் கேஸ் ரிலீஸ் பண்ணும்போது எல்லாருக்கும் ஒரு மாஸ்க் கொடுக்குறாங்க. அந்த மாஸ்க்ல வந்து எல்லாருக்குமே அந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே மீசை கிடையாது. சரியா இவருக்கு மட்டும் தான் மீசை. அப்போ அந்த கேஸ் அந்த மாஸ்க் போடும்போது என்ன ஆகுது, இந்த மீசையோட கேப் வழியா அந்த கேஸ் உள்ள போயிடும். அதனால கரெக்டா அந்த மாஸ்க் வச்சு மீதி இருக்கிறதெல்லாம் எடுத்ததுனாலதான் இன்னி வரைக்கும் ஹிட்லருக்கு அந்த போட்டோ நம்ம பாத்துட்டு இருக்கோம். வெரி ஸ்வீட்ல இந்த மாதிரி பழமையான விஷயங்கள். எஸ் நான் ஒரு மியூசியம் மாதிரி வந்து பாருங்க லைட்டா நாரும். ஓகே இப்போ நான் வந்து பேச போறேன். நீங்க அப்படியே லைவ் பாத்துக்கிட்டே என்கிட்ட கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் எல்லாத்தையுமே கேட்கலாம். எங்கயாவது டிராபிக்கா இருந்துச்சு அப்படின்னா உடனே நீங்க எனக்கு லைவ். ஏன்பா சிம்பு கதை சொன்னதுனா சூப்பர் சிஸ்டரா இன்னையா நீரு அவரு ஒரு நல்ல தம்பி. ஓகே சோ தம்பியுடையான் படைக்கஞ்சா. ஆமா ஆமா இங்கெல்லாம் ஒரே படையா இருக்கு. இது பழமொழி. வெள்ளை வெள்ளை போங்க போங்க. ஓகே இப்போ நான் பேச போறேன். You can simultaneously call me 800106 இது ஒரு டோல் ஃப்ரீ நம்பர். காசு போகாது, தைரியமா கால் பண்ணுங்க. ராமசாமி சிரிச்சு வயிறு வலிக்கு. சிரிச்சு சிரிச்சு வந்தா சீனா தானா டோய் பொறுக்கி பொறுக்கி பையன். தம்பியுடையான் படைக்கஞ்சான் உரலில் அகப்பட்டது உலக்கைக்கு தப்பமா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு எங்க ஸ்டுடியோவே ஒரு பழமொழி மயமா இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம என்ன பேசிக்கிட்டு இருக்கிறோம், உங்க லைஃப்ல உங்க தாத்தாவோ பாட்டியோ இல்ல அடிக்கடி யாராவது ஒருத்தர் இந்த பழமொழி பேசுறவங்க இல்ல நமக்கே பாத்தீங்கன்னா நல்லா பேசிக்கிட்டு இருப்போம், ஒரு ஃபிளால வந்து பழமொழிகளா வந்து விழும் இல்லையா? அந்த மாதிரி அடிக்கடி நீங்க யூஸ் பண்ற பழமொழியா இருக்கட்டும் இல்ல நீங்க கேட்ட பழமொழியாக இருந்தாலும் you can call me on 800106 அப்படின்னு சொன்னோனே இந்த பச்சக் பச்சக்கன் கிரீன் லைட் அடிக்குது. ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. முகமது ஆதில். நீங்க வந்து ரேடியோவை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு என்கிட்ட பேசணும், இல்லனா நான் வந்து கோச்சிக்கவே உங்ககிட்ட விட்டுருவேன். ஹலோ ஓகே வெரி குட் பாயா இருக்கீங்க. நான் உங்ககிட்ட பழம் விட்டுட்டேன். இப்போ உங்களுக்கு என்ன பாடல் வேணும் சொல்லுங்க. ஏங்க அப்பெல்லாம் பேசக்கூடாதுங்க, அதெல்லாம் ரொம்ப தப்புங்க. ஓ அப்படியா, சரி கவலைப்படாதீங்க, உங்களுக்காக அந்த பாடல் டெஃபினட்டா நான் கொடுத்துடுறேன். இன்னொரு காலர் லைன்ல இருக்காரு. ஹலோ வணக்கம், யார் பேசுறது? சந்தோஷ். நீங்க ஸ்பீடு சந்தோஷா ஸ்லோ சந்தோஷா? ஏய் சந்தோஷம் சொன்னோனே எனக்கு அந்த பாட்டு தான் ஞாபகம் வருது. ஏய் ஹி ஸ்பீடு சந்தோஷ்.
சந்தோஷியா? நோ இந்த படத்துல அது என்ன சந்தோஷ் சுப்பிரமணியமா அந்த படத்துல அவங்க வந்து ஒரு ஆக்டர்ஸ் இருப்பாங்க, வஞ்சிங்கனே இருப்பாங்க, வழியார் அவங்க தான் வைவாங்க. அவங்க வந்து சந்தோஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம 4 பேரும் சந்தோஷ் சொல்லலாம். ஓகேயா? 1 2 3 சந்தோஷ். வணக்கம் சந்தோஷ். சம ஜாலி பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்க வீட்டுல அந்த மாதிரி ஏதாவது பழமொழி இருக்கா? தொட்டுக்கு ஏதாவது பழமொழி இருக்கான்னு கேட்டேன். ஒரு மொழி மாத்திரம் தானே. பல மொழி இல்ல ராஜுகுட்டி, இந்த பேசும்போது கூட காணா வராதா? ஹலோ, அவர் கன்ஃபியூஸ் பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க. அவரே பாவம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. Thank you so much. நீங்க கால் பண்ணது டெஃபினட்டா உங்களுக்கான பாடல் நாங்க கொடுத்துறோம். நான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க வேலையில இன்னொரு காலர் வந்திருக்காரு. அவர்கிட்ட டெஃபினட்டா பேசலாம். ஹலோ 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 அஞ்சனா. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஐஸ் கலர் ஷர்ட். உங்க பேர் சொல்லுங்க. ஜெயக்குமார். ஜெயக்குமார். நீங்க ரொம்ப கூச்ச சுபாவமா ஜெயக்குமார்? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அதுக்கப்புறம் என்ன பொட்டு வச்ச மல்லிகை முத்து அந்த மாதிரி உட்காந்துருக்கீங்க. வாங்க, ஹாய், எப்படி இருக்கீங்க? Facebookல பாக்குறீங்களா? இல்லையா? இல்ல இல்லைங்க, பொறுமையா தான் பேசுவேன், மத்தபடி ஒண்ணும் கிடையாது. இல்ல, பொறுமையா பேசுறத பத்தி ஒண்ணும் இல்ல, அடுத்த நிகழ்ச்சி இருக்கே இல்லையா, அவங்க வந்துருவாங்களே இல்லையா, அதனால நீங்க கொஞ்சம் வேக வேகமா பேச கட்டிக்கோங்க. சரியா? உங்க வீட்டுல பழமொழி என்ன பழமொழி சொல்லுவாங்க? டக்குன்னு சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. வீட்டுல ஒண்ணும் பழமொழி பேசதான் சொல்ல மாட்டாங்க. நான் ஒண்ணு சொல்லுவேன், செய்யலாம் செத்து மாட்டேன்னு சொல்லுவோம். சூப்பரான பழமொழி இல்லையா? சூப்பர்மா, இது காந்திஜி கூட யூஸ் பண்ணாரு. தேங்க்யூ சந்தோஷ். அதாவது உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம் சந்தோஷ்? எனக்கு சந்தோஷ் இல்லைங்க, ஜெயக்குமார். ஐயோ சாரிங்க ஜெயக்குமாருங்க. சந்தோஷ். சொல்லுங்க ஜெயக்குமார். எனக்கு தென்றல் வந்து தீண்டும் போது அவதாரம். தென்றல் வந்து தீண்டும் போது அப்படின்ற மாதிரி பாடல் கேட்டிருக்காரு ஜெயக்குமார் அவர்களுக்காக. டெஃபினட்டா இந்த பாடலை கொடுத்துடலாம். சோ அவர் தான் அடிக்கடி சொல்ற பழமொழி, செய் இல்லை என்றால் செத்து மடி. அந்த மாதிரி பழமொழி தான் வந்து அவங்க வீட்டுல அவர் அடிக்கடி சொல்லுவாராம். சோ நீங்க எந்த பழமொழியை அடிக்கடி சொல்லுவீங்க? இல்லனா ஏதாவது பழமொழிகள் உங்களை வந்து பயங்கரமா இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்கோம் இல்லையா? அது எதுவாக இருந்தாலும் நீ எனக்கு கால் பண்ணி சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடலை ஜாலியா கேட்டுட்டு போலாம். அப்படியே லைவ் பக்கம் வாங்க, உங்களுக்கான டி-ஷர்ட் என் கையில அப்படியே காத்துக்கிட்டு இருக்கு. I'm gonna give it right away. இப்ப என்னாச்சு தெரியுமா? பயங்கரமான மேஜிக். இதுக்கான டி-ஷர்ட் காத்துக்கிட்டு இருக்குங்கிற கையில டி-ஷர்ட் வந்து விழுந்துருச்சு. இந்த டி-ஷர்ட்ல அப்படி என்ன எழுதி இருக்கு? தெரிக்க விடலாமா அப்படின்னு எழுதி இருக்கு. இப்படிதான் ஒரு வாட்டி கண்ணகி சொன்னா, தெரிக்க விடலாமா அப்படின்னு. ஆனா என்னாச்சு? ஆண்டவன காதுல தப்பா விழுந்து எரிக்க விட்டாரு. ஓகேயா? அந்த மாதிரி ஒரு டி-ஷர்ட் தான் அது. அப்படியே ஒரு டி-ஷர்ட் தான் அது. இதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா நாங்களும் உங்களோட சேர்ந்தே இருக்கோம். உங்க பின்னாடியே நாங்க இருக்கோம், எங்க பின்னாடி நீங்க இருக்கீங்கிற மாதிரி உங்க பின்னாடி 1065 அப்படிங்கிற நம்பர்லாம் எழுதிருக்கோம். செம்ம ஜாலியான டி-ஷர்ட். இது நீங்க ரோட்ல போகும்போது ஹாய் அப்படின்னு யாராவது உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. நீங்க அவங்க அங்கேருந்து வாங்கினீங்களா அப்படிலாம் கேட்பாங்க. செம்ம இன்ஃபுளுன்ஷியலா இருக்கும் அந்த டி-ஷர்ட். இந்த நெக்ஸ்ட் பழமொழி. நெக்ஸ்ட் பழமொழிக்கு நம்ம போயிடலாம். என்னெல்லாம பேசியிருக்காங்க. இப்படிதான் என்ன திட்டுறாரு பாருங்க. ஓகே, பொறுத்தார் பூமி ஆழ்வார்ங்கிறது ஒரு அஜித் படம் தானே? சரி, கொடுத்துட்டு போட்டு நீ படி. அந்த படத்தை பத்தி நம்ம பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். வேண்டாம். ஓகே, டன். ஓகே, அடுத்த பழமொழி நான் உங்களுக்காக சொல்ல போறேன். அதுக்கு ரைட் ஆன்சர் என்ன அப்படிங்கறது நீங்க எனக்கு டெஃபினட்டா கண்டுபிடிச்சு சொன்னீங்கன்னா எங்க அந்த டி-ஷர்ட் வந்து திருப்பி மேஜிக் பண்ணாதான் வரும். அந்த டி-ஷர்ட் உங்களுக்காக கிடைக்கும். அது என்ன டி-ஷர்ட்? இந்தோ குலேவாக. இந்த அது என்ன டி-ஷர்ட் அப்படி பாத்தீங்கன்னா தெரிக்க உட்ல இன்னைக்கு வர மாட்டேங்குது. தெரிக்க உட்லாமா அப்படிங்கிற டி-ஷர்ட் தான். சோ இந்த டி-ஷர்ட் ஹேங்கர்ல மாட்டிடலாம். அடுத்து வந்து உங்களுக்கான பழமொழியை நான் சொல்ல போகிறேன். வாவ், இது பயங்கர இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் போல இருக்கு மிஸ்டர் கேம். வாங்க. ஓட்டை கப்பலுக்கு 9 டேஷ். நீ வேறண்டு தானே இதெல்லாம் எடுக்கற? You are pulling out people's tongue. Yeah, I want them to reveal the right answer. Okay, ஓட்டை கப்பலுக்குள். ஓட்டை கப்பலுக்கு உள்ள இல்ல. ஏன் உள்ள எல்லாம் போறீங்க? ஓட்டை கப்பலுக்கு 9 டேஷா. இங்க ஆன்சர் வந்துருச்சு. ஆன்சர் வந்துருச்சு. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. நல்ல ஒரு பழமொழி தெரியுமா? நீங்க சாப்பிட்டுக்கிட்டே ஒரே ஒரே ஒரு காம்பவுண்ட் வேர்ட்ல அது எப்படி சொல்லலாம் சொல்லு? போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து ஒரு காம்பவுண்ட் வேர்ட்ல எப்படி சொல்லலாம்? enough மதி. மூட்டுறன்னு சொல்லலாம். மூட்டுற அப்படினா அதுக்கு அந்த ஆன்சர் I am a rich posh foodie buddy. Go ahead. அவரே கடுப்பாயிட்டாரா? and answers யாரெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க? சிப்பாய்ன்ற ஒரு ஆர்மில இருப்பாரு. ஆமா ஆமா. கண்டு புடிச்சிருப்பாரு. அவர் சிப்பாய் கிடையாது, கப்பல் ஓட்டுறாரு. நீங்க ஆன்சர் ஒன்னு வந்துருச்சு சார். மிஸ்டர் முகமது ஃபஹத்,
நீங்க சொன்ன ஆன்சர் தான் கரெக்ட். ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், மத்தவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாப்போம். அந்த ஜெயக்குமார் சொல்லிட்டாரு பாருங்க. ஜெயக்குமார் கிருத்திகா வெங்கட்ராமன் இந்த அம்மா பொண்ணு வந்து கூகுள் ஓபன் பண்ணிட்டு பழமொழி எல்லாம் அப்படியே டக்கு டக்குன்னு ஓபன் பண்ணி சொல்லுதுன்னு நினைக்கிறேன். சாம. ஆனா அது கூட ஆக்சுவலா நான் ரொம்ப என்ஜாய் பண்றேன். நமக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா தப்பான ஆன்சர் அனுப்பலாம், ட்ரை பண்ணலாம். அதை தவிர அதை தெரிஞ்சுக்கிட்டு அனுப்புறது ஒரு பெரிய ஒரு ஆக்சுவலா ஒரு தமிழ் பாட்டியா, நம்ம தமிழ் மூதாட்டியா, ஔவையாரா நம்ம இன்னைக்கு வந்து இல்ல சும்மா அப்படிதான் இருக்கு. அவங்க வந்து அப்படி இந்த அளவுக்கு எஃபர்ட், குட் கேரக்டர். சரி, ஓகே. ரைட் ஆன்சர் நிறைய பேர் சொல்லிருக்காங்க. ராஜுபாய் ராஜு, அதுக்கப்புறமா வந்து ஜோயல் ஜோசப். ஹாய், அபுதாபில எப்படி இருக்கு ஷிப்பிங் பிசினஸ் தானே, நல்லா போயிட்டு இருக்கா? ராம் ரமேஷ், அதுக்கப்புறமா வந்து மாமின்னு ஒருத்தர் சொல்லிருக்காரு. மாமி. ஹேய், ஏய், இட்ஸ் நாட் மாமி, இட்ஸ் மாலுமி. சுனாமி மாதிரி. ஓட்ட கப்பலுக்கு 9 மாலுமி. 9 துடுப்புன்னு சொல்லுங்க. மாலுமி. ஓகே ஓகே ஓகே. மாலுமினா அந்த கப்பல் ஓட்டுறாங்க, sailors are called மாலுமி. ஆக்சுவலா இது 9 துடுப்புன்னு கூட இருக்கு. ஆனா பழமொழிங்கிறது அப்படி திருச்சி ஒவ்வொரு ஊர்கள்ல வந்து ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமா. ஆனா திருச்சியில தான் வந்து நேத்து ஏதோ ஒண்ணு சொன்னீங்க. திருச்சி பேச மாட்டோம் நாங்க, திருச்சிக்காரங்கள சொல்லல, மத்த ஊர்காரங்கள சொல்றேன். இப்பெல்லாம் எஸ்கேப் ஆக வேண்டியது. ஜிங்காலாலான்னு ஓடிட்டு இருக்கு சைடுல. அடுத்து உங்களுக்காக அவதாரம் படத்துல இருந்து தென்றல் வந்து தீண்ட போது அப்படிங்கிற பாட்டு. இத கேட்டது யாரு? ராஜேஷ் வைத்தியா அவர்கள். ஜெயக்குமார். நீங்க கூட சந்தோஷம் மேடம், சந்தோஷம் இல்ல மேடம் அப்படின்னு. ஐயோ சமத்து குட்டி தாரிடா அவன் பேரை மறந்துட்ட அப்படின்னு. ஏன்னா அவர் ரைட் ஆன்சர் அனுப்பிச்சிருக்கா தெரியுமா? ஜெயக்குமார். ஹாய். நெக்ஸ்ட். ஏன் நீங்க டென்ஷன் இல்ல நீங்க அப்படியே பாஞ்சிருவீங்களா நினைச்சேன் நான். ஓகே, சோ உங்களுக்காக அடுத்த பாடல் வரப்போகுது. பட் வெயிட் a minute. அதுக்கு முன்னாடி பேட்ச் வாங்க போல இருக்கு. இப்போ உங்களுக்காக FB லைவ் ஓபன்ல இருக்கு and நீங்க வந்து அதுல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு அப்படியே உங்களோட டி-ஷர்ட்டை ஜெயிச்சிட்டு போயிடலாம். and you can also call me on 80010655 and உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்கலாம். இது RJ அஞ்சனா on 1 2 3. somebody is telling வாயில் அடி வாய கட்டு. ஷமீம், yes ஷமீம், how can you do this to me ஷமீம்? YouTube Brutus ஷமீம். பின்னாடி வா, அப்படியே வழுக்கி விழுந்திருப்பா. கம் பேக் டாமி. மேல படிங்க. கூப்பிடல. ஓகே, அடுத்த பழமொழி சொல்லிடலாமா? இதுக்கெல்லாம் டைம் ஆகுது. நான் அடுத்த பழமொழி சொல்றேன். நான் சொல்லிட்டேன். ஆத்துல போட்டாலும் டேஷ் போடணும். ஆத்துல போட்டாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்விம்மிங் ட்ராக் போடணும் அப்படின்னு வந்து அருமை நம்பர் முனைவர் கிறிஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. என்னது முனைவருக்கா என்னது ஸ்விம்மிங் அது வந்து நம்ம கோபால் தான் சமகலை நோ அப்படின்வாங்க. சரி, ஆத்துல போட்டாலும் வாட் இஸ் ஆத்துல போட்டாலும் அளந்துதான் போடணும். கரெக்ட். யார் சொன்னது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அளந்துன்னு வருது. இருங்க ரொம்ப அளக்காதீங்க. கிருத்திகா வெங்கட்ராமன், தஸ்னீர் ஹசன், பத்மநாப கிருஷ்ணன், கோவாராம், திஸ் இஸ் ப்ரோட்டகோனிஸ்ட் சரவணன் பன்னீர்செல்வம். போதும். ஆக்சுவலா இது என்ன தெரியுமா, ஆத்துலங்கிறது இது ஆறு கிடையாது, அகத்துல நம்ம என்ன சாப்பிட்டாலும் அளந்துதான் சாப்பிடணும். அதே மாதிரி இன்னொரு வீடு என்னன்னா அகம்னா வீடு. ஓகேயா, வீட்டுக்கே என்னோட ஒய்ஃபுக்கும் என்னோட அம்மாக்கும் என்னோட அப்பாவுக்கும் நான் போய் பணத்தை எடுத்து போய் கொடுத்தாலும் அவங்களுக்காக கொடுக்குறேன்னு சொல்லி அப்படியே அள்ளி கொடுத்துட கூடாது. கரெக்டா எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான பழமொழி தான். வலது கைக்கு தெரியாம இடது, இடது கைக்கு தெரியாம வலது கைக்கு இந்த மாதிரிதான். அப்போ எவ்வளவு மந்த நிலையில இருந்திருப்பானுங்க பாருங்க. இந்த கைக்கே தெரியல, அப்படியே தூங்கினே இருப்பானுங்க. அப்படியே பசிக்குதுன்னு வச்சு ஏஞ்சி கூட போக மாட்டேன். பட்டர் பிஸ்கெட்னா இங்க பட்டர் பிஸ்கெட் வச்சிருப்பாங்க. சோம்பேறி. இந்த கைக்கு கொடுக்கறது இந்த கைக்கு எப்படி தெரியாம போகுங்கிற மாதிரி கேள்விகள் வரலாம். அதாவது இந்த மாதிரிதான் நமக்கு எல்லாருக்குமே பழமொழிகள் தெரியும், ஆனா அது சக்குன்னு வாயில வருது நல்லா பழமொழிகள்லாம். சோ அதெல்லாம் இப்ப வரவழைக்கிறதுக்காக தான் நாங்க இந்த கான்டெஸ்ட் நடத்திட்டு இருக்கோம். வேர்க்குது, யாராவது ஏச்சியா போடுங்க. எஸ், அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கான்டெஸ்ட் எல்லாம் எதுக்காக நடத்தப்படுது அப்படின்னா உங்களோட ஆசையை நிறைவேற்றுறதுக்கு. அது என்ன ஆசை அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேஷ்டி கட்டியிருக்கேன், தூக்கு பார்க்கலாம் ஒன்னால முடியுது. மால் நியூட்ரிஷன் கல்ல தூக்கி ஓகே.
சோ இந்த சேர்ல உட்கார்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்கு. சோ அதனால நீங்க என்ன பண்ணணும், ஏன் உங்களுக்கு ரேடியோ கில்லியை பிடிக்கும்? சிம்பிள் ரீசன்ஸ், ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் யுவர் ஹார்ட். எடுத்து எங்களுக்காக இன்பாக்ஸ் பண்ணுங்க. சோ அந்த லக்கி வின்னர் ஒருத்தருக்கு ஏன் பக்கத்துல உட்கார்ந்து 1 2 3 ஷோ ஹோஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்க போகுது. ஏன்னா நாங்க நேத்து கூட பார்த்தோம், சேம் அகைன் நமக்காக ஸ்ரீலங்கால இருந்து, சிங்கப்பூர், மலேசியா, இந்தியா, வெக்கேஷன், பர்மா, டிபெட், வியட்நாம், உலக வரைபடத்தில் உள்ள அத்தனை நாடுகள்ல இருந்தும் நம்மள வந்து மக்கள் வாட்சிங், ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. சோ நம்ம எல்லாரும் ஒரு இன்ஃப்ளூயன்சர். ஓகே ஓகே போ அப்படியே அந்த ஃப்ளோலயே போயிரு. சோ அவங்க எல்லாம் நம்மள பாத்துக்கிட்டே இருக்காங்க. உங்களையும் பாக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. ஏன் முன்னாடி 2 பேர் செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு செம்மையா வயிறு. அடுத்த பழமொழி நான் உங்களுக்காக சொல்ல போறேன். அது என்ன பழமொழி என்று பார்க்கலாம். பழமொழி என்று பார்க்கலாம். டேஷ் கண்ணுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் நிறம். சரி, தேவேஸ்வரன் உத்ரா வெட்டி சூப்பர்னு போட்டிருக்கீங்க. அது பெரிய வே வரணும், வேட்டி அப்படி வரணும். ஓகே, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் குட்டே சமத்து குட்டே. இட்ஸ் வேஷ்டி, தௌதி, சோ கால்ட் தௌதி. வேட்டின்னு தான் நாங்க சொல்லுவோம். ஷானாலாம் எங்களுக்கு தமிழ்ல கிடையாது. வேஷ்டி. வேஷ்டி இல்ல, வேட்டி வேட்டி தானா? ஓகே, சோ வேட்டி சூப்பர். ஆனா வந்து நான் இப்போ ஒரு பழமொழி சொன்னேன், யாராவது நோட்டீஸ் பண்ணாங்களா? நான் பேசறதுல மறந்துட்டோம். வெரி பேட். இந்த ரைட் சைடுல அப்படியே சார், பழமொழி. நீங்க அப்பத்துல இருந்து தப்பான வார்த்தை வர மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. சோ முடியட்டும் மௌனம் உனக்கு இருக்கு. அதாவது என்ன பழமொழி அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேஷ் கண்ணுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் நிறமா தெரியுமா? உங்களுக்கு எப்படி தெரியுது? இல்ல, எனக்கு அப்படியே பிரைட்டா இருக்கு. ஆக்சுவலா இன்னைக்கு கொஞ்சம் ஃபில்டர்டா இருக்கு எனக்கு அப்படியே. எஸ், ஏன்னா பயங்கரமா லைம் லைட்ல எங்களை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதனால இந்த மாதிரி பழமொழிக்கு உங்களுக்கு ரைட் ஆன்சர் தெரியுமா? ப்ரோ சூப்பர். அரண்டவன் கண்ணுக்கு அது வேற. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய், அது வேற பழமொழி. பட் ஆனா இந்த பழமொழி என்னன்னா, இதுல வந்து ஒரு க்ளூ என்னன்னா, மஞ்சள் நிறம் அப்படிங்கறதா உங்களுக்கான க்ளூ. எல்லாம் சேர்த்துண்டன் கண் மஞ்சள் அப்படின்னு சொல்லி இருந்தாருன்னா அந்த இடத்துல நம்ம அஜித் பொண்டாட்டிக்கு மஞ்சள் காமாலன்னு ஆயிருக்கும். ஐயோ, எப்படி இது எங்கேயோ போய் பயங்கரமா வருது. சோ நான் இன்னொரு உங்க ரிப்பீட் பண்ணிடுறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேஷ் கண்ணுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் நிறம். இதுதான் அந்த பழமொழி. அந்த டேஷ் என்ன கண்ணுக்கு மஞ்சள் நிறமா தெரியும்? சோ யாரெல்லாம் அதாவது இது இந்த வார்த்தை வந்து பூமாலை மாதிரி இருக்கும். பூமாலை வாங்கி கல்யாணமா அது வேற. ஒரே அந்த ஞாபகமாவே இருக்கிறது. பூமாலையோட அதே மாதிரி இருக்கிற ரைமிங் வேர்ட்ஸ் கண்டுபிடிச்சாங்க அவங்க ஆல்ரெடி. ஆல் பிரில்லியன்ட் பீப்பிள். ஷமீம், கோவாராம், மணிமேகலை, வேல்முருகன், மதீஸ்வரன், பன்னீர்செல்வம், இம்ரான் முகமது, முகமது ரியாசுதீன், என்பி கார்த்திக், பிரகதீஸ்வரன். காமாலைக்கு பேரலான வேர்ட்னு இவங்க எல்லாம் அலறிட்டாங்க. பூமாலைன்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு இவங்களுக்கு தெரியல. மஞ்சள் காமாலை இஸ் தி ரைட் ஆன்சர். சோ என்ன பண்ணுங்க, பட் என்னைக்குமே வாழ்க்கையில ஹெல்த்துக்கு மஞ்சள் காமாலைங்கிறது இட்ஸ் நாட் தி ஆன்சர். தேர் இஸ் a cure. சும்மா சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி. மஞ்ச காமால கண்ணுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் நிறமா தெரியுமா? ஆக்சுவலா இந்த பழமொழி எதுக்கு சொல்லுவாங்கன்னா, தப்பா கண்ணுல வச்சுக்கிட்டே பாக்குறவங்க தப்பாவே தான் பாப்பான், பாக்குறவங்க எல்லாமே தப்பா தான் தெரியும் அப்படிங்கறதுதான் வந்து அதே மாதிரி தான். சரி, and it is similar. அதுக்கான சிமிலர் பழமொழி தான் அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய். கிறிஸ்டி சந்தோஷ். அண்ட் இப்ப நான் பேச போறேன். You can call me right now. ரொம்ப அருமையா பாடுனாங்க. இப்ப நான் ரேடியோல பேச போறேன். 800106 இந்த நம்பர். உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை இப்போவே கேட்கலாம். ஏய், என்னப்பா இவ்வளவு வாட்டி மஞ்சள் காமால நமச்சு வச்சிருக்கீங்க? மாத்திரை வாங்கி சாப்பிடுங்க. காமாலை மாலைன்னு உத்தரவு. மாலை கண்ணுக்கு ராத்திரி இருட்டு. I said first. மணிமேகலை, குண்டல கேசி, கேட்க ஜாலியா அண்ட் பார்க்க கூட ஜாலியா. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது, பாத்துட்டு இருக்கிறது 1 2 3 with me RJ அஞ்சனா. 1 மணி ஆயிடுச்சு, 53 நிமிடங்கள் ஆகிட்டு இருக்கு. இப்ப நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது பழமொழிகள். இப்பதான் நம்ம FB லைவ்ல ஒரு பழமொழி பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். அதாவது காமால கண்ணுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் நிலமா, மாதிரி அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் வந்து இந்த மாதிரி பூரம் மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த பழமொழின்றது நம்மளோட லைஃப்ல இன்றியமையாத ஒன்னாவே இருக்கு. எல்லாரும் தாத்தா பாட்டி அப்பா அம்மா எல்லாருமே ஒரு ஃப்ளோல பழமொழி சொல்றதையே வந்து நம்ம பழக்கமா வச்சிருப்போம் இல்லையா? சோ அந்த மாதிரி உங்க லைஃப்ல ஏதாவது பழமொழிகள் இருக்கா, இல்ல நீங்க அதிகம் கேட்ட பழமொழிகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு நான் கேட்டுட்டு இருக்கிறேன். யூ கேன் கால் மீ நவ் அப்படின்னு சொன்ன ஒரு கால் வந்திருக்கு. அது யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, என் பேர் ரியாஸ் அஹமத். சொல்லுங்க ரியாஸ் அஹமத், உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்?
எனக்கு கண்ணம்மா சாங் வேணும், ரெக்க படத்துல. ரெக்கா படத்துல இருந்து கண்ணம்மா பாடல் டெஃபினட்டா கொடுத்துடலாம். சொல்லுங்க ரியாஸ், உங்க வீட்ல ஏதாவது பழமொழிகள் அடிக்கடி சொல்வாங்களா? எங்க வீட்டுல சொல்ற பழமொழி அட்டை தூக்கி போட்டா மெத்தனை கிடக்காதுன்னு சொல்லுவாங்க. அதே நாங்க அடை தூக்கி போட மெத்தனை கிடக்காதுன்னா வாட் இஸ் தட்? ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் மீ. மீன்ஸ் யூனோ மரவட்டம் சொல்லுவாங்கல்ல, அட்டை, அதுதான் நாங்க அட்டைன்னு சொல்லுவோம். சரி. அது வந்து எதுல மெத்தையில போட்டாலும் சரி, எதுல போட்டாலும் அது ஒரு இடத்துல கிடக்காதான். ஓ, சோ இதுதான் அதுக்கான காரண விளக்கமா? காரண விளக்கம். Okay, thank you so much ரியாஸ் அஹமத். நம்ம கூட இன்னொரு காலர் இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். ஹலோ. வணக்கம் அஞ்சனா. வணக்கம், யார் இது? எடுத்து போயிட்டானா? சுரேஷ் குமார் மாரிமுத்து, உங்க ஊர்காரன். எங்க ஊர்கார. என்ன ஹாய் ஃபை சுரேஷ் குமார் அவர்களே, உங்களுக்கு ஒரு ஹைவை கொடுத்தாச்சு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க. மிக்க நன்றி. தேங்க் யூ so much. அருமையா போவோம். இந்த இருக்கிற நான் இல்லாமல் ரேடியோ இல்லை. ஹலோ. தேங்க் யூ சுரேஷ் குமார் சார். உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்? அவரை பத்தி 4 வார்த்தை பெருமையா பேசினா ஆகாது. நீங்க பேசுங்க சார். நல்ல பாடல் கொடுங்க. சின்ன தம்பில இருந்து. ஓகே, டெஃபினட்டா கொடுத்தலாம். அண்ட் பை தி வே, நீங்க சொல்லுங்க, உங்க வீட்ல ஏதாவது உத்தராவை எவ்வளவு பிடிக்கும்? நோ, உத்தராவை எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால நான் இப்ப பழமொழி பத்தி பேசிட்டு இருக்கேன். உத்தரா கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. உத்தரா பழமொழிகள், உங்களுக்கு எந்த பழமொழிகள் உங்க வீட்ல சொல்லுவாங்க அப்படிங்கறத கேட்டுட்டு இருக்கேன். சொல்லுங்க சுரேஷ் சார், உத்தரா பேசுறதுக்கு முன்னாடி. ஹலோ, சொல்லுங்க சுரேஷ் சார். அதாவது எப்படின்னா, சில நேரம் நைட்ல புதுசா ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு நானு வீட்டுல எடுத்து போட்டுட்டு இருப்பேன். அப்ப சொல்லுவாங்க, அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரில குறை பிடிக்கிறாங்க. அது தப்பான வேர்டுங்கிறது நம்ம உத்தரா சொல்லிட்டாப்ல. இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நினைச்சிட்டு இருந்து நம்ம தப்பா நினைச்சுக்கிட்டோம். அதுதான் உத்ரா என்ன சொன்னாரு அப்படி? அடடே, இந்த பையன் ஏதோ சொல்லிருக்கான் பாரு. என்ன சொன்னாரு உத்ரா? உத்தராட்டே மறுபடியும் கேட்டுருங்க. மறந்துட்டாரு. அதானே, உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து பீஸ் வாங்காம நான் சொல்லி கொடுக்குறேன் பாருங்களேன். அர்ப்பணித்து வாழ்ந்து வந்தால் அர்த்தராத்திரியிலும் கொடை பிடிப்பான், கொடை கொடுப்பான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எக்ஸாக்ட். இதெல்லாம் நல்லா நொட்டு சொல்றதுக்கு வந்துருங்க முன்னாடி. நல்லா அர்ப்பணித்து வாழ்ந்து வந்தால் அர்த்தராத்திரியிலையும் கொடை கொடுப்பான். அதாவது அர்ப்பணித்து வாழ்ந்து, அதாவது சாயங்காலம் சில பேர் எல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க, காசு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களா. அவங்க எல்லாம் வந்து அர்ப்பணிப்போடு இருந்தாங்கன்னா டைம் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. அப்படியே ரிவர்ஸ்ல பண்ணா, ராத்திரி பகல்னு ஒர்க் பண்றவன் தான் அர்ப்பணித்து வாழறவன் அப்படிங்கிற அர்த்தம் தான். அது வேற கொடை பிடிப்பான். இதனால நீங்க தமிழ் வாத்தியார் சவாரி நடந்துட்டு இருக்க ஷேர் ஆட்டோ அப்படின்னு நினைக்கவே கூடாது. இப்ப நடந்துட்டு இருக்கிறது 1 2 3 வித் மீ அஞ்சனா. சோ இப்ப நம்ம சுரேஷ் குமார் மாரிமுத்து அவர்களுக்காக சின்ன தம்பி படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாடல் வருது. இப்ப இமீடியட்டா பாட்டை கேட்டுக்கிட்டே நீங்க என்ன பண்ணுங்க, இன்னொரு போன்ல இருக்கிற லைவ் ஆன் பண்ணுங்க. டி-ஷர்ட் நான் உங்களுக்காக கொடுத்துட்டே இருக்கிறேன். அடுத்த பழமொழி இப்ப சொல்ல போறேன். எனக்கு ஒண்டி ஒரு பல்லு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நான் அதுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டேன் சார். உங்களுக்கு நான் வந்து இப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் மஞ்ச தேய்ச்சி குளிச்சவன் ஒரு நிஜமா இப்படிலாம் என்ன பண்றேன். நலங்கு வச்சிடலாம். நான் மஞ்ச தேய்ச்சி குளிச்சவன், நலங்கு வச்ச நளினி, நலங்கு வச்ச நளினி, சிந்தி போட்ட சலினி. பாட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு பிடிச்ச பாட்டா? இல்ல விசில் அடிக்கிறீங்க? மக்கரும் ஓகேயா? அரைச்ச சந்தனம் குறைச்ச குங்குமம்னு ஒரு பாட்டு வந்துருக்கு. அதே குங்குமத்தை குறைச்சாங்கன்னு தெரியல சார். இந்த பாட்டு பிரபுவோட ஃபேன்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிச்சது. பிரபுவோட ஃபேன்ஸ் தம்பி நம்பிக்கை அதானே எல்லாரும் சொல்லி. இந்த நடுவுல இங்க ஏதோ பெர்ஃபார்மன்ஸ் போயிட்டு இருக்கு. பிரபுவோட ஃபேன்ஸ் சொன்னல்ல, பிரபுவோட ஃபேன்ஸ் சொன்னல்ல, எனக்கதான அது. அது இந்த மாதிரி. ஓகே, அடுத்த பழமொழி போயிடலாமா நம்ம? இதுக்கே ஒரு 25 நிமிஷம் ஆகும் போல இருக்கு. நம்ம வந்து அடுத்ததா வந்து ஆசிரியர் கூப்பிடலாம். அடுத்த ஷோ வந்துருச்சா? அவ நீ ஹேண்டில் பண்ண. காய்த்த மரம் டேஷ் அடிபடும், காய்த்த மரம் டேஷ் அடிபடும். இது ஆக்சுவலா ஒரு பேவரேஜ் கூட இல்ல, இட்ஸ் a solid material. ஓபன் பண்ணி குடிக்கலாமே. ஆமா ஆமா கரெக்ட். அது கிடையாதா? அது கிடையாது. அது லகரம் 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 லகரம். அப்படியே பல்டி அடிச்சு உள்ள வந்துருங்க சார் நீங்க. அத எடுங்க. யாராவது ஆன்சர் சொல்லிருக்காங்க? ஆமா ஆமா ஆமா. இங்க இது வேற பார்க்கணுமே. மணிமேகலை ஒரு 300 வாட்டி உங்களை திட்டிட்டாங்க. ஆன்சர் பட் டு வாட் ஐ சே அப்படின்னு விஜயகாந்த் மாதிரி சொல்லிருக்காங்க. மணிமேகலை, ஐ அம் சோ சாரி. நீங்க இந்தியால இருக்கீங்கல, இந்தியால ஜாலியா உங்க வெக்கேஷன் கண்ணன். ஸ்பெண்ட் ஹாய் பண்ணுங்க. பிரதீப். ஹாய் கண்ணன். எல்லாருக்குமே பெரிய ஹாய். என்ன வந்தோன ஆன்சர் படிக்காம ஹாய் சொல்லி இல்ல சொல்லி கமெண்ட் படிக்கணும் இல்லையா? அதாவது கல் என்பதுதான் சரியான இது. கானா வித் லானா வித் அபோல ஒரு புள்ளி. மிஸ்டர் 106.5 சொல்றோம். அந்த புள்ளி இவங்க எல்லாம் எதுக்காக கண்டுபிடிச்சாங்க? எப்படி கண்டுபிடிச்சாங்க? எதுக்காக கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்க ஏதாவது ஜெயிப்பாங்கன்னு நம்பிக்கை. எப்படி கண்டுபிடிச்சாங்க? எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, பின்னாடில இருந்து கிறிஸ் பவுலிங் போட்டார்ல, அதை திரும்பி பார்த்து கண்டுபிடிச்சிருப்பாங்க.
பின்னாடி இருந்து அவர் போட்டாரு, உங்க பின்னாடி நான் போட்டேன், அது தெரியாது. ஓ அப்படியா? என் பின்னாடி அப்ரிஷியேட் பண்ணாத. இப்ப முன்னாடில இருந்து வருது பாரு. இந்த கோட்டை வின் பண்றதுதான். இது கோட் நினைச்சீங்கன்னா கோட், ஷர்ட் நினைச்சீங்கன்னா ஷர்ட். இதுக்கு பேர் தான் வந்து ஒரு நல்ல ஆர்ஜேக்கான அடையாளங்கள். இதெல்லாம் உங்களுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, இங்க ஜாலியா வந்து எங்க கூட உட்கார்ந்து பேசலாம். அதுக்கான வீடியோஸ் அனுப்பிச்சுக்கிட்டே இருங்க. ஏன்னா இட்ஸ் ஆல்ரெடி போரிங். எங்களோட இன்பாக்ஸ் ஃபுல்லா இருக்கு. இருக்கணும்னு அவசியம் இல்ல. அப்படியே இப்படி கை முன்னாடி வச்சு ஒரு 1.5 நிமிஷம் வீடியோ இருந்தா கூட பரவாயில்ல, 11 நிமிஷம் வீடியோ இருந்தாலும் பரவாயில்ல. டிஜிட்டல் டீம்ல மெனக்கெட்டு டவுன்லோட் பண்ணி பாருங்க. அது எப்படி இப்படி வச்சு பார்க்கணும், இப்படி வச்சு வீடியோ எடுக்கணும், இப்படி ஏதாவது இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கா? அப்பலாம் எப்படி நோ ரூல்ஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இட்ஸ் ஆல் ஃப்ரம் யுவர் ஹார்ட். சரவணா ஏதோ சொல்லிருக்காரு. என்ன சரவணா சொல்றாரு? ஹாய் கர்லி ஹேர் அப்படி கர்லி ஹேரா? ஓ கர்லி ஹேர், வெரி ஃபேர், டிம்பிள் சின், ரோசி லிப்ஸ், மதர்ஸ் பெட். இஸ் தட் யூ? எஸ் எஸ் எஸ். Yes, I am. ஃபாரினர்னாலே பாருங்க இங்கிலீஷ் பாட்டுலாம் பாடிட்டு வர. வாவ், நம்ம ஊர்ல பாரு, அம்மா இங்கே வா வா ஆசை முட்டும் தாத்தா, இலையில் உடனே சோறு, இலையில் சோறு போட்டு இலை தூர ஓட்டு சாம்பார் சட்னி கொண்டு வான்னு. நோ, அடுத்த நெக்ஸ்ட் பழமொழிக்கு நம்ம போறோம். டிசிப்ளினாவே இருக்குது இல்ல உத்ரா நீங்க. நான் டிசிப்ளின் யார்? கோவா பிரதீப் ப்ரோ ரொம்ப ஓகே, லேட்டா வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பழமொழி என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, டேஷ் புழுகு 8 நாளையில் தெரியும். டேஷ் புழுகு. புழுகுனா என்ன தெரியுமா? பொய், புரட்டு. புரட்டு. அதுலயே ஒரு ஏ ஆட் பண்ணி பரோட்டான அப்படியே டக்குன்னு வந்து அலப்பிக்கறி. ஏன்னா அண்ணா எந்த சேட்டா அப்படின்னு கேட்டா அலப்பிக்கறி உண்டு அப்படின்னு. வெஜ்ஜில் அது ஒண்ணுதான் இருக்கும். அதை கொண்டாந்து கொடுப்பாங்க. நமக்கெல்லாம் சேட்டாக்கள் தான் இப்ப நம்ம வயிறு நிறைச்சி வாழ்வு கொடுத்துட்டு இருக்காங்க. நமக்கெல்லாம் எப்படி ஆயிடுச்சு தமிழ் நிலைமை. சரி வா மேற்கொண்டு படிப்போம். பிக் ஹாய் டு ஆல் எல்லாருக்கும். வாய் வலிக்கலையா? நோ. நல்ல ஹாய் பிரதீப், வணக்கம். வணக்கம். அதுல இல்ல, only hair தான். அதாவது கர்லி ஹேர் மட்டும் தான், ரோசி லிப்ஸ் எல்லாம் கிடையாது. கெட்டவன் அப்படின்னு சொல்றாங்க. கெட்டவன் இஸ் நாட் தி ஆன்சர். இங்க ஒருத்தர் போட்டுருக்காரு, ஆனா தப்பா இருக்கு. ஆமா, ஒரு சில பேர் வந்து திருப்பி ஒரு வாட்டி பழமொழி சொல்லுங்க. ஓகே, இன்னொரு தடவை சொல்லிடலாம். அதாவது டேஷ் புழுகு 8 நாளையில் தெரியும். இங்க வருது பாரு. ஷமீம், முனியசாமி, முனிஷ், அவங்கலாம் சரியான ஆன்சர். அண்டா இஸ் தி ஹிந்தி வேர்ட் ஃபார் எக். எஸ். அண்டாமணின்னு எனக்கு ஒருத்தர் தெரியும். எல்லாருமா கோவா போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தாங்க. பாட்டில் மணின்னு ஒரு சொல்லுங்க. முட்டமணி. ஏன்னா எல்லாரும் கோவா போறோம்னு சொல்லி போயிட்டு இருந்தாங்க. நான் போல அந்த வாட்டி கடைசியா பிளான் எல்லாம் பண்ணி கடைசியில பின் வாங்கிட்டேன். என்ன பீச் போலாமா மச்சான் அப்படின்னா அவன் மறைச்சான் பாரு. நான் அந்த அளவுக்கு வாழ்க்கையில பிறந்ததே கிடையாது. கோவா எங்க இருக்கு, மெரினா எங்க இருக்கு? அப்புறம் மறைக்காம என்ன பண்ண, நான் மண்டில கூட்டிட்டு பீச் தானே, அதனால போனேன். சரியா? அப்ப வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போற வழியில மணி கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க. ஓகேயா? எல்லாரும் என்னெல்லாம எடுத்துட்டு வராங்க. எல்லாரும் கஷ்டப்படுவாங்க, ஆனா மணியே கஷ்டப்படுறாங்கன்னா ரொம்ப கஷ்டம் தான். எல்லாம் சரியா? அப்ப அவர் இருக்கும்போது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மணி என்ன பண்றாரு, வீட்டுல நாங்க கோழி பண்ண வச்சிருக்காங்க மெட்ராஸ்ல, பல்லாவரத்துல. சரியா? எஸ். அவர் என்ன பண்ணாரு, எல்லாரும் சாப்பிடறதுக்கு சமையல். சரியா? எல்லாரும் டெமிக்ரி ஆர்டிஸ்டா ஆயிட்டாங்க. அதெல்லாம் நீங்க இந்த பையன் பயங்கர இன்ஃப்ளூயன்ஸ். இங்க வந்து இந்த சீட்ல உட்கார்ந்தீங்கன்னா நீங்க வீட்டு போய் மியா அப்படினுங்க. அம்மா நான் வந்திருக்கேன்மா அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. ஓகே. அண்டமணி கதை வேணுமா? ஆமா, அண்டமணி. அந்த மணி தான். அப்ப என்ன பண்றாங்க, எல்லாரும் வந்து என்னெல்லாமோ வாங்கிட்டு போறாங்க. சிப்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாமே வாங்கிட்டு போறாங்க. இப்ப இந்த பையன் கொஞ்சம் வசதி கம்மி, போயிட்டு வரதுக்கான ட்ரிப்புக்கான காஸ்டே என்னால கொடுக்க முடியல. சோ என்ன பண்றான் இவன், கொஞ்சம் நான் ஒரு 20 முட்டையை வேக வச்சு சம்பட சட்டி அதுக்குள்ள போட்டுக்கிறப்பல. ஆனா ட்ரெயின்ல போகும்போது இவனுங்க எல்லாம் இதை சாப்பிடும்போது முட்டை எடுத்தா நல்லா இருக்குமா, நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாம் சங்கோச்சப்பட்டு அப்படியே விட்டுறான். 3 நாள் கழிச்சு நாத்தம் அப்படி ஒரு நாத்தம். யாரு என்னன்னு கேட்டா பேசாம இருக்கான். டேய் மணி என்னன்னு பாரு. ஆமாண்டா அப்படின்னு இருக்கான். சத்தமே போட மாட்டேங்கிறான். ஏன்னா அந்த ரூம்ல எல்லாரும் வந்துகிட்டே இருக்காங்க. இவனால டிஸ்போஸும் பண்ண முடியல. கடைசியில இந்த இவனோட முட்டைனாலதான் இந்த பிரச்சனை அப்படிங்கிறதுனால அந்த ஊர்ல அண்டான்னு கூப்பிடுறதுனால அண்டாமணின்னு பேர் வந்து. அந்த ஊர்ல அண்டான்னு கூப்பிட்டாங்க, அதனால அண்டாமணி. நல்ல வேளை சென்னையில முட்டைமணின்னு கூப்பிட்டுருப்பாங்க. ஆமா. ஓகே, அடுத்த பழமொழிக்கு நம்ம போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த பழமொழிக்கு நிறைய பேர் ஆன்சர் சொல்லிருக்காங்க. தர்ஷனா ஸ்மார்ட் மணி, அண்டாமணி ஸ்மார்ட் மணி. ஓகே. தஸ்னீம் சொல்லிருக்காங்க, கார்த்திகேயன் சொல்லிருக்காங்க, அப்புறம் கண்ணன் சொல்லிருக்காங்க, சரவணன் பன்னீர் ஐ லைக் யூ அவர் சொல்லிருக்காரு, அப்புறம் ரமேஷ் அப்படி சொல்லி நிறைய பேர் சொல்லிருக்காங்க. ஃபேண்டாஸ்டிக். ஓகே, தி ஆன்சர் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, கெட்டிக்காரன் புழுகு 8 நாளையில தெரியும் அப்படிங்கறதா ஆன்சர். இட்ஸ் கெட்டிக்காரன். ரொம்ப திறமைசாலியா போய் சொல்றோம்னு நினைப்போம், ஆனா வந்து 8 நாள்ல தெரிஞ்சிடும். கெட்டிக்காரன் புழுகு. ஆனா அப்படி அண்ட புழுகுன்னு ஒண்ணு இருக்குல்ல, நீங்க சொல்றதுதான் சரியா? இப்ப நான் தான் டீச்சர், நான் சொல்றதுதான் சரி. ஓகே, ஒரு 4 டீச்சர் அது ரைட். நம்ம
பாத்தீங்கன்னா ரொம்ப கெட்டிக்காரத்தனமா பொய் சொல்றான்னு நினைச்சுக்காத. அது கரெக்டா பொய்ன்னு சொன்னா நான் கண்ணை பார்த்தே கண்டுபிடிச்சிரு அப்படின்னு எத்தனை பேர் எங்க அம்மா அடிக்கடி என்ன பார்த்து சொல்லுவாங்க. 8 நாள் கண்ணை பாப்பாங்க போல இருக்கு. என்ன பார்த்து சொல்லு, கண்ணை பார்த்து சொல்லு, என்ன பார்த்து சொல்லு. 8ஆவது நாள் ஆச்சு, என்ன பார்த்து சொல்லு, கண்ணை பார்த்து சொல்லு. சரி இங்க ஒருத்தன் தண்ணி பாட்டில் எடுத்துன்னு வரேன்னு போனா காணோம். அங்க இருக்கு அவள வந்து you can go drink and come back. அடுத்த பழமொழி நான் உங்களுக்காக சொல்லிட்டு இமிடியேட்லி நான் வந்து ஆன் ஏர்ல பேச போறேன். அந்த மீன் டைம்ல நீங்க என்ன பண்ணலாம், எனக்கு கால் பண்ணலாம் 800-1065. அந்த பழமொழி என்ன அப்படிங்கறத நான் இப்பவே சொல்லிடுறேன். ஓகேவா? மறக்காம வீடியோ ஓகேவா, ரேடியோ கிளி உங்களுக்கு எதுக்காக பிடிக்கும் அப்படின்ற வீடியோவை அழகா எடுத்து ரேடியோ கிளி Facebook பேஜ்க்கு இன்பாக்ஸ் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த சீட்ல நீங்களே உட்கார்ந்து ஜாலியா பேசலாம். எஸ், இப்படி ஜாலியா பேசலாம். அப்புறம் எக்ஸ்பிரஷன் அந்த மாதிரி நீங்களே அப்படியே பேசலாம். நீங்க ஒரு ஐஃபை கொடுத்துக்கலாம் அஞ்சனாவோட. ஓகே, சோ உங்களுக்கான நெக்ஸ்ட் பழமொழி நான் சொல்ல போறேன். ஓகேவா? அது என்னன்னா, காரியமாகும் வரையில டேஷும் காலை பிடிக்கும். காரியம் ஆகணும்னா டேஷும் காலை பிடிக்கும். இப்ப நான் ஆனர்ல பேச போறேன். நீங்க எனக்கு கால் பண்ணுங்க 800-1065. காக்கா வேற பிரெஞ்சு படிச்சனா Yes, it's 2 o'clock and 5 minutes. அஞ்சனாவோட 1, 2, 3 தான் கேட்டுட்டே இருக்கீங்க. செம்ம ஜாலியா போயிட்டு இருக்கு இன்னைக்கு. ஏன்னா எல்லாரோட பழைய ஞாபகங்கள், வீட்டுல தாத்தா சொன்னது, பாட்டி சொன்னது, அம்மா சொன்னதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சு அந்த பழமொழிகள்லாம் எனக்காக சொல்லிட்டே இருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட இம்பார்ட்டன்டான ஒரு அப்டேட் ஒன்று கொடுக்க போறேன். அது என்ன அப்டேட்? ஹாய் மணி, வணக்கம். எங்க டிராபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா பனியா ஸ்கொயர் கிட்ட டுவர்ட்ஸ் நைஃப் போற சைடு பயங்கர டிராபிக்கா இருக்கு. சோ அந்த சைடு போயிட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் பெட்டர் வேற ஏதாவது ரூட் எடுத்து போறது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். சோ யூ கேன் டேக் டைவர்ஷன் ரைட் நவ. சோ டிராபிக் அப்டேட் சொன்ன கையோட நம்ம கூட ஒரு காலர் வந்திருக்கிறார். அவர்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் முகமது, அபுதாபில இருந்து. சொல்லுங்க முகமது, அபுதாபில இருந்து அவ்வளவு தொலைவுல இருந்து பேசுறீங்க. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்? எனக்கு வந்து விஜய் சாங் நல்ல லேட்டஸ்ட். விஜய் சாங் லேட்டஸ்ட் சாங். அப்ப தெரிய படத்துல இருந்து ஒரு பாடல் கொடுத்துடலாமா? ஓகே ஓகே ஓகே, டெஃபினட்டா உங்களுக்காக கொடுத்துடலாம். பை தி வே, நீங்க சொல்லுங்க, உங்க வீட்ல எந்த பழமொழிகள் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க? அதாவது இன்னைக்கு ஒரு விஷயம் நம்ம நல்லது செஞ்சா நாளைக்கு அது நமக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அத நம்ம அப்படியே ஒரு பழமொழியா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஆமா, அது ஆக்சுவலா பழமொழியா சொல்லுவாங்க. எனக்கு ஆக்சுவலா ஞாபகம் இல்ல. சரி, இதேதான் நீங்க சொன்ன கருத்து கொண்ட ஒரு பழமொழி அது அப்படின்னு வச்சுக்கலாமா? ஆமா ஆமா, அந்த மாதிரிதான். இன்னைக்கு நம்ம ஒருத்தவங்க உதவி செய்யணும் அப்படின்னா பின்னாடி நமக்கு வந்து தர்மம் தலை காக்கும் அப்படிங்கிற மாதிரி. ரைட் ரைட் ரைட். இன்னைக்கு நம்ம ஒரு உதவி செஞ்சோம்னா அது பிற்காலத்துல நமக்கு பயன்படும் அப்படிங்கிறது. ரைட்டா? ஓகே, thank you so much முகமது for calling. இப்போ அவர மாதிரி நம்ம கூட இன்னொரு காலர் லைன்ல இருக்காரு. ஹலோ. ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. நான் சாம் பேசுறேன். சாம், ரொம்ப நல்லா இருக்கேன். thank you so much. எனக்கு நல்லா அழகா இருக்கு இந்த பேர். சொல்லு சாம். பாயசம் குடிக்கலாமா ஃப்ரெண்ட்? அந்த மாதிரி இருக்கு. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் குடிக்கலாம்? எனக்கு வந்து வனமகன் பாட்டுல இருந்து எம்மம்மா பயங்கர எல்லாரும் ஃபேன்ஸ் ஆயிட்டிங் போட்டுருக்க அந்த பாட்டுக்கு. சரி சொல்லுங்க, உங்க வீட்ல எந்த பழமொழிகள் அதிகமா பயன்படுத்தப்படும்? எங்க வீட்ல அதிகமா சொல்றதுன்னா வர வர கழுத தேஞ்சு கட்டரும்பாங்க. கரெக்ட் கரெக்ட், கழுத தேஞ்சு கட்டரும். மொட்டையும் சேர்ந்துட்டா முள்ளு கட்டரும் கரிச்சா காக்கான் கரிச்சா அந்த மாதிரி. இது பழமொழியா இல்ல வாட் இஸ் இட்? இதுக்கு விளக்கத்தை சொல்ல முடியுமா தலைவரே? சாம் தலைவர் ருத்ரா, உங்களுக்கு தாங்க பிடிக்கணும். ரொம்ப பிடிக்கிட்டு கரெக்ட். ஆனா நீங்க உத்தரா பிடிக்கிறது பதில் ஆச்சு பிரதீப பிடிச்சிட்டீங்க. என்ன பண்றது? இல்ல, இப்ப ரேடியோ கிளி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கால் பண்றேன். சூப்பர். ஆக்சுவலி கால் பண்ணா ஃபர்ஸ்ட் டைம் கூட கனெக்ட் ஆயிருக்கு. வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆனா நீங்க ஆர்ஜே பிரதீப் கிட்ட பேசுறீங்களே, பரவாயில்லையா? ஐயோ அப்படியா? நான் உத்தரா நினைச்சேன், சாரி. ஓகே, thank you so much. நீங்க கால் பண்ணதுக்கு உங்களுக்கான பாடல்கள் வந்துட்டே இருக்கு. இவங்கள மாதிரி நீங்களும் எங்க கிட்ட ஜாலியா பேசி கலாய்க்கணும் அப்படின்னா 800-1065 க்கு கால் பண்ணுங்க. அப்படியே டி-ஷர்ட் நான் ஜெயிச்சே ஆகணும் அஞ்சனா அப்படின்னா ரைட் இமிடியேட்டா வாங்க. உங்களுக்கு இன்னும் ஒரு 1 hour டைம் இருக்கு. அதுக்குள்ள டெஃபினட்டா நீங்க FB ல அந்த தெரிக்க விடலாமா அப்படிங்கிற டி-ஷர்ட்டை வின் பண்ணிடலாம். அடுத்த பழமொழி நான் இப்ப சொல்ல போறேன். இப்ப தெரி படத்துல இருந்து இருக்கிற எல்லா இளைய தளபதி ஃபேன்ஸ்க்கு இந்த பாட்டு அப்படி டெடிகேஷன். இருக்கிற எல்லா போலீஸ்காரங்களுக்கும் இந்த சாங் இஸ் டெடிகேஷன். அப்படியா?
எனக்கு தெரிஞ்சு போலீஸ்காரங்களோட பாப்புலேஷன்ல இளைய தளபதி ஃபேன்ஸ் அதிகமா இருப்பாங்க. இருந்துட்டு போதியா, பட் அவங்கள மாதிரி நல்லவங்களுக்கு இந்த நல்ல விஷயங்களை சொல்லணும் இல்லையா? போலீஸ்காரங்க, ஐ மீன் போலீஸ் இஸ் அவர் ஃப்ரெண்ட். கரெக்ட். காவல்துறை எங்கள் நண்பன் எங்க பெரியப்பா சின்ன வயசுல சொல்லிருக்காரு. இதுதான் சரி. அது இருக்கட்டும், எல்லா வீட்லயும் குடுக்குற ஒரு பழமொழி ஒண்ணு இருக்கு, சொல்லுவாங்களே, ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் புள்ள தானே வளருமா. இந்த பழமொழிக்கு அர்த்தம் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இவங்க கேட்ட கேள்விக்கு எல்லாருமே ஆன்சர் கரெக்டா சொல்லிருக்காங்க. அது ஏன் இந்த நேரத்துல இந்த ஆன்சரை கரெக்டா தான் சொல்லியிருப்பாங்க. பிரதீப் அப்படின்றாரு. உடனே இவர் பேர் வந்திருக்கின்றனால பிரதீப் ஜி நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க ஜி. அங்க ஆரம்பிக்குது. அங்க ஆரம்பிச்சு அப்படியே லைனா சரவணன், முகேஷ், இம்ரான், மணிமேகலை, ராம், பாலாஜி, முகமது அலி. ஆக்சுவலா பாத்தீங்களா, மணிமேகலை வந்து அவங்களோட வெக்கேஷன் பூரா நம்ம கூடயே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. we are so touched மணிமேகலை. ஆமா மணிமேகலை, நாங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்றோம் மணிமேகலை. நாளைக்கு மட்டும் நீங்க லைவுக்கு வரலன்னு வைங்களேன், நான் வர மாட்டேன் சொல்லிட்டேன். இல்ல நான் ஊருக்கு வந்து அடி விண்ணி எடுத்துருவேன். மணிமேகலை நீங்க லைவ்ல வாங்க, மீட் பண்ணுவோம். ஓகே, அடுத்த நம்ம பழமொழிக்கு டைரக்டா தாவி குச்சி போயிடலாம். ஓகேவா? சும்மா கிடக்கிற டேஷ ஊதிக்கிட்டானா ஆண்டி. இது ஏன் நீ இதே மாதிரி சொல்லிட்டு இருக்க? எனக்கு ஆண்டினோட மாண்டி பையன் தான். மாண்டி பையன் உனக்கு ஞாபகம் வரக்கூடாது. சும்மா இருந்த டேஷை இல்ல, அது அழகா சொல்லணும். சும்மா கிடக்கிற டேஷ ஊதி கெடுத்தானா ஆண்டி அப்படின்னு சொல்ல. யாரும் ஆன்சர் சொல்லிட்டாங்களா? இந்நேரம் சொல்லிருப்பாங்க. யாரும் சொல்லிருக்கோம். இதெல்லாம் வந்து டெஃபினட்டா அடிக்கடி நம்ம எனக்கு ஆன்சர் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கு, சொல்லிடலாமோன்னு வருது. ஆன்சர் சொல்லிட்டாங்க போல இருக்கு. கொஞ்சம் மேல போங்க. ஹாய் பிரதீப் சொல்லிருக்காங்க. சஹானா ஹாய் பிரதீப், we don't need ya. யார் சொல்லிருக்கா? கிருத்திகா வெங்கட்ராமன், ராஜன் கலி, ராஜன், முகேஷ், ஸ்ரீவாணில ஆரம்பிச்சு ஆரிஃப், கண்ணன், மன்சூர், முகேஷ், ராஜன், கிருத்திகா, கோவா, மறுபடியும் கிருத்திகா. எத்தனை கிருத்திகா வந்து விடுறது இல்ல. ஒரு டி-ஷர்ட் போனாலும் பரவாயில்லை. ஆப்ஷன் ஏ பீன்னு சொல்லி எல்லாத்தையும் அடிச்சு விடுறது. You are going? वो खाना खाता है? Oh no, நீ வந்து டஸ்ட் சாப்பிட போறாங்களா? நீங்க ரொம்ப முக்கியமா பேசிட்டு இருக்கீங்க. கிளம்பிருவே, எனக்கு தெரியும். கெட் அவுட், வெளியில போனா ராஸ்கல். போக முடியாது. அது எப்படி நம்ம போறது? இல்ல 10 இன்னும் கீழே இறங்கலாம். எனக்கு நிதியை பார்த்தோன்னு என்ன தெரியுமா தெரிஞ்சிச்சு? இன்னைக்கு அவங்க ஒரு குடும்ப பாங்கனியா இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்த்த உடனே யாரும் மாறு வேஷத்துல வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி, நம்ம ஆபீஸ் ஆயுது அப்படின்னு சொல்லி உள்ள வர ஹாசினி. அதுக்கப்புறம் அவங்களோட குண்டலங்களை பார்க்கும் பொழுது ஆமா எனக்கு வந்து ஏதோ இந்த புராண கால சங்க இலக்கியத்துக்குள்ள நடந்து போற மாதிரி இருந்துச்சு. பாகுபலிக்குள்ள எப்படி பிரபாஸ் தபகடின்னு நடந்து போவாரோ அதே அடிக்கிறவங்கதான் ஹாசினி. இத தூக்கி அடிச்சிருவாங்க. இல்ல ஆக்சுவலி அன்பளிப்பு கொடுத்திருக்காங்க அவங்கள பத்தி பெருமையா பேசும்போது. இந்த பொண்ணுக்கு அதான் செம்ம பொறாம இருக்கும். ஓகே, நம்ம ஆன்சர் என்னன்னு சொல்லிடனவே. வாட் இஸ் தி ஆன்சர் இஃப் யூ see? அதுக்கு முன்னாடி அமீன் சொல்லிருக்காரு, ஹாய் பிரதீப், உங்களை ஈவினிங் 1065ல டெய்லி மிஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. பிரதீப்ல வர மெசேஜ் எல்லாம் மட்டும் படிக்கிறார். அதனால நீ 5 நாள் மெசேஜ் அனுப்புங்க, 5 நாள் அவங்களுக்காக படிப்பேன். நலீர் அஹ்மத் என்ன சொல்றாரு, ஐ அம் காலிங் யூ ப்ரோ, டுடே we are talking, ஓகே? நீங்க தான் காலிங். 7 o'clock ல இருந்து 8 o'clock we are talking, ஓகே? டன். அண்ட் ஓவியர் ரசிகர் மன்ற தலைவர் பிரதீபா. பாட்ட காணும் தேடிக்கிட்டு இருக்கேன். நமிதாக்கு ரசிகர் மன்றம் வச்சாலும் பரவாயில்ல. எங்க போறீங்க? ஆமா, ஓவியாக்கு தான் பயங்கர ஃபேன்ஸ். நோ. சோ இப்போ வந்து அடுத்த கமெண்ட் யார் போட்டிருக்காங்க? ஆன்சர் சொல்லணும் இல்லையா? ஆன்சர் எல்லாரும் சொல்லிட்டாங்க. இதெல்லாம் சொல்லணுமா இல்லையா? எல்கேஜி பி செக்ஷன்ல படிக்கிற எங்க பக்கத்து வீட்டு பையனுக்கு இதுக்கு ஆன்சர் தெரியும். பட் இத நான் சொல்லணும் இல்லையா? சரி சொல்லுமா. ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டாங்க, அதனால சொல்லு. சும்மா கிடந்த சங்க ஊறி கெடுத்தானா ஆண்டி. ஓகே, அடுத்த பழமொழிக்கு நம்ம போயிடலாமா? டாஷ் இருக்க வால் ஆடலாமா? இது ரொம்ப ரொம்ப ஈஸி, எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதாவது டாஷ் இருக்க வால் ஆடலாமா, இதுதான் வந்து உங்களுக்கான பழமொழி. யாராவது ஆன்சர் சொல்லிருக்காங்களா? இல்ல, அவருக்கு நான் வந்து க்ளூ கொடுப்பேன். நான் கண்டிப்பா எங்க ஆளுங்களுக்கு க்ளூ கொடுப்பேன். இது தெரியும், அவங்களுக்கு தேவையான க்ளூவே இல்ல. இந்த ஒரு வார்த்தை இட்ஸ் an அல்டிமேட் வார்த்தை, சப்பி வார்த்தை, கியூட்டான வார்த்தை. என்ன க்ளூ கொடுக்கணும்னு சொல்லி எல்லா க்ளூவே அவங்களே கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா நல்ல அது ஓகே, ஆன்சர் ஹஸ் அஜித் நோத்ரா ஆன்சர் பண்ணி வரா. என்னங்க அநியாயமா இருக்கு? அஜித் இருக்க வாலாடலாமான்னு எப்படி வைக்க முடியும்? அதுக்கு மேல என்ன ஆன்சர் வந்திருக்கு? தல 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 தலன்னு எல்லாரும் பயங்கரமா தல ஃபேன்ஸ் தான் வந்து ஆன்சர் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹிப் ஹாப் ரிஃப்கான், கண்ணா, ரஞ்சன், மறுபடியும் கிருத்திகா, ரஞ்சன், மணி, ராம், ஷேக், இவங்க எல்லாருமே கரெக்டா சொல்லிருக்காங்க ஆன்சரை. தலை இருக்கும்போது வால் ஆடக்கூடாது. எஸ், அது
அப்படி சொன்னேன். ஓகே, இப்ப நான் உங்களுக்காக இப்ப வந்து என் கூட தலையே உட்கார்ந்து இந்த பழமொழி ஷோவை நடத்தினா எப்படி இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணிட்டேன். சோ இப்ப என் கூட தலையே உட்கார்ந்து அடுத்த பழமொழி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆடே வந்து பிரியாணி கடையில உட்கார்ந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது இப்படிதான். ஓகே, சும்மா வந்த டேஷ பல்ல புடிச்சு பார்க்க கூடாது. இதுதான் உங்களுக்கான பழமொழி. சும்மா வந்த டேஷ பல்ல புடிச்சு பாக்காதீங்க அப்படிங்கறதுதான் வந்து பழமொழி. இதுக்கு ஆன்சர் யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அப்படி கண்டுபிடிச்சு சொல்லிக்கிட்டே இருங்க. Just give me 2 minutes. I am going to talk on radio. Yes, and one more important விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்பதான் நமக்காக ரமேஷ்னு ஒருத்தர் ப்ளீஸ் அஞ்சனா எனக்காக பாகுபலி 2ல இருந்து செம்மையான பாடல் போடுங்கன்னு 1065க்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. சோ நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் வேணும் அப்படின்னா 1065க்கு இமீடியட்டா மெசேஜ் அனுப்புங்க. ஏன்னா 1065ல ஏகப்பட்ட சாங் ரிக்வெஸ்ட் வருது. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் நான் ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து பேசணும்னு நினைச்சேன், பட் அதுக்குள்ள பாகுபலி பாட்டு அவங்க வேலை தப்பா செஞ்சாங்கன்னா அதுல நமக்கு ஒரு சந்தோஷம். எப்படி வெளியில இருந்து இன்னொரு 5 நிமிஷத்துல ஒரு குரல் வரும். குரல் வராதா உரல் வருதான்னு தெரியல. அதுக்கப்புறம் இந்த கண்ணை ஒரு பக்கம் லைட்டா சப்பி சிக்ஸா மாறிடும். ஓகே, இந்த மாதிரி உண்மைகள்லாம் புட்டு புட்டு உடைக்க கூடாது பிரதீப். ஓகே, ஆன்சர் நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மா ஆனா நீங்க கொஞ்சம் லைட்டா ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஒருத்தர் அதோட ஃபேமிலில வேற ஸ்மால் ஃபேமிலி அது கிடையாது. ஆடே வந்து சொல்லும் அதுக்கும் மேல போங்கப்பா. அதுக்கப்புறம் மிஸ்டர் கார்த்திக் மாட்டா நீங்க கரெக்டா சொல்லி இல்ல கார்த்திக் மணி எல்லாருமே கரெக்டா சொல்லிருக்காங்க. பட் ஸ்மால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். நீங்க எல்லாருமே நான் படிச்ச கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் உங்களுக்கு இந்த அளவுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக், கிராமர் மிஸ்டேக் எல்லாம் வந்திருக்கு. நோ, கவர்மெண்ட் ஸ்கூல் பாய்ஸ் இந்த மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அனுப்ப கூடாது. கூகுள் பண்ணியாச்சு கரெக்டா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம அனுப்புங்க. அண்ட் பாலா மறுபடியும் ஆடுன்னு தான் சொல்லிருக்காரு. மாட்டான் ஒருத்தர் மச்சா அது என்ன மச்சா? ஏய் இல்லையா மாட்ட அப்படிங்கற ஃப்ளோல பாகுபலி சொல்லிறாங்க. பாகுபலி படத்தை சைனீஸ்ல அப்படின்ற மாதிரி மச்சா அப்படின்ற. ஆனா அது வந்து சைனீஸ்ல சொல்லிருக்காரு. தமிழ்ல பதில யார் சொல்றீங்கன்னு பாப்போம். மச்சா மச்சா என்பதற்கு நம்ம நிறைய ஜாக்கி ஜான் ப்ரூஸ் லீலா வந்து லைவ் பாத்துட்டு இருக்காங்க போல இருக்கே. சோ அதாவது அது என்ன பழமொழி அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். ஏன் அவளை வேக வேகமா சொல்றேன், என்கிட்ட நிறைய பழமொழி இருக்கு. அது எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். சும்மா வந்த மாட்டை பல்ல புடிச்சு பார்க்க கூடாது. யாராவது இலவசமா ஏதாவது உங்களுக்கு லாஸ்டா கிஃப்ட் ஒண்ணு இலவசம் இல்ல, அது தானமா கொடுத்தாங்க. தானமா வந்த எந்த பொருளையும் பாத்தியா நல்லா இருக்கா, இது என்ன இப்படி இருக்கு, இன்னும் கொஞ்சம் நல்லா கூட கொடுக்குறேன் நொல்ல எல்லாம் வந்து பேசக்கூடாது. இதெல்லாம் ஒரு மவுஸா? ஒரு ரேடியோல இதெல்லாம் ஒரு மவுஸ், வயர் கூட இல்ல. இதெல்லாம் என்ன மவுஸ்? ப்ளூடூத் இல்ல, நம்ம அப்படிதான் கொடுப்போம். ஓகேவா? தானமா வந்து ப்ளூடூத் டெக்னாலஜி அப்படின்னு எடுத்து தூக்கிட்டு போற மாதிரி நாங்க ஒரு பெரிய பில்டப்ல அது கொடுத்துருவோம். வயர் கூட இல்ல. எங்க ஊர்ல மவுஸ்ல வயர் இருக்கும் தெரியுமா? இதெல்லாம் கொஞ்சம் மவுஸ் கீழ வைக்கிறீங்களா ப்ளீஸ்? எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அப்பெல்லாம் சொல்லக்கூடாதுன்றதுதான் அந்த பழமொழி. ஓகே, சோ அடுத்த பழமொழிக்கு நம்ம போயிடலாமா? கண்டிப்பா போயிடுவோம். அடுத்தது என்ன பழமொழி? டாஷ் வரம் கொடுத்தாலும் டாஷ் இடம் கொடுக்க மாட்டான். சரி, அதோட இப்ப நம்ம வந்து கொஞ்சம் क्वेश्चन பேப்பரை டஃப் பண்ணனும் அப்படிங்கிற காரணத்தால ஒரு fill in the blanks சொல்ல நான் 2 fill in the blanks வச்சிருக்கேன். டாஷ் வரம் கொடுத்தா டாஷ் இடம் கொடுக்க மாட்டான். சோ அந்த 2 டாஷ். மிஸ்டர் கமல் கான், நீங்க எதை மனசுல வச்சு இந்த பதில கொடுத்தீங்கன்னு நினைச்சேன். ஸ்னேக் பாபு. பாம்பை புடிச்சு பார்க்க கூடாது. இல்ல, அவர்கிட்ட பாம்பை கொடுத்தனே குடுகுன்னு ஓடி போய் பாம்பு பல்லு காமி அப்படின்னு சொல்லி ஈ காமிச்சு பாத்துட்டு வரீங்களா நீங்க? சம்மடி வாங்குவீங்க. ஒரு கெத் ஃபீலிங். ஓகே, யாரா ஆன்சர் சொல்லிருக்காங்களா? இல்ல இன்னொரு இல்ல எல்லாம் கமல் கான் கொடுத்தாலும் டாஷ் இடம் கொடுக்க மாட்டான். எனக்கு இந்த பாட்டுல இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். ஓகே, குறைக்கின்ற நாய் கடிக்காது அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? சவுதியிலிருந்து பெரியசாமி நலம் 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 அறி ஆவல். சரி, ஆன்சர் நம்ம சொல்லிடலாம் இமிடியட்லி. அவங்க நிறைய பேர் சொல்லிட்டாங்க, நான் ஆன்சர் சொல்ல போறேன். I don't know what is it. பழோரி, what is that? பழோரி means ஏதாவது சாப்பிடுற ஐட்டமா? பழோரி பூசாரி. ஓ, பூசாரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக். எஸ், சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி இடம் கொடுக்க மாட்டான். ஓ, அதுல 2 டேஷ்ல ஒரு டேஷ் சாமி, இன்னொரு டேஷ் பூசாரி. அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ரேடியோ எடுத்துங்களேன், எங்க PH ப்ரோகிராம் விட்டு ஒரு ஷோ பண்ணுங்க, இந்த ஷோ நல்லா பண்றமா, இது இப்படி பண்ணலாம்னு சொன்னாலும் கூட இருக்கிற RJ எல்லாம் சேர்ந்து கும்மி அடிக்கிறதா. சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி கொடுக்காது. எப்படிமா இப்ப எப்படி கும்மி அடிக்கிறேன்னு மட்டும் பாக்குறீங்க? சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்கணும். 106.5 கேட்டுட்டு இருக்கீங்க. RJ பிரதீப்
TN1065 கேக்குறதுக்கு பதிலா போனா போதுன்னு 1 2 3 கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜி அஞ்சனா நம்மளோட இருக்கிறாங்க. அதாவது என்ன நான் சொல்ல வந்தேன்னு பாத்தீங்கன்னா அதே பழமொழி தான். ஏதாவது யாராவது ஒரு பெரியவருங்க நல்ல விஷயம் பண்ணுமா அப்படின்னு சொன்னா கூட இருக்கிற கேசுகளே அதையெல்லாம் கெடுத்து விடுறது. இந்த மாதிரி உங்களுக்காக சிறப்பு பண்றோமா நாங்க, புரியுதா? உங்களுக்கு உதவி செய்யறோம். உதவி செய்யறதுக்கு அர்த்தம் புரியுதா? உதவி வரைத்தென்று உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்துன்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. அப்பா இந்த பையன் வந்து பழம்பொறி வந்து நிறைய பண்றனால இந்த அறிவெல்லாம் இவருக்கு வளர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பட் ஆனா அது சூப்பரா. அடுத்து நம்ம போற காலர் வந்துருக்காங்க, அவங்க கிட்ட டெஃபினட்டா பேசலாம். ஹலோ வணக்கம். It's not TN1065, it's 1 2 3. சல்லா குட்டிங்க நீங்க. ஹலோ நல்லா இருக்கீங்களா? பிரதீப் அஞ்சனா போத் எப்படி இருக்கீங்க? இல்ல நான் ஒத்துக்க மாட்டேன். இது 1 2 3 ன்னு கரெக்ட்டா சொல்லுங்க. 1 2 3 அஞ்சனா வித் பிரதீப். சல்லா குட்டி பேர் சொல்லுங்க. சல்லா குட்டி நண்பா தெரியும் நண்பா. நூர் அஹமத் பேசுறேன். நூர் அஹமத். ஓகே, உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம் நூர் அஹமத்? அவதாரம் படத்துல இருந்து சென்ட்ரல் வந்து தீர்ந்து இப்பதானே ஜி கொடுத்தோம். வேற ஏதாவது நல்ல பாடலா கேளுங்க. வேற நல்ல லேட்டஸ்டா கேட்கலாம்னா இந்த வேலையில பட்டதாரி வந்து போயின்றீங்க. ஓகே, போயின்றீங்க. டெஃபினட்டா உங்களுக்கு கொடுக்கலாம். யாராவது உங்களை பார்த்து சொன்னாங்களா ஜி? இல்ல நீங்க யாரையாவது பார்த்து சொன்னீங்களா ஜி? நான் சொன்னேன், பட் ரிப்ளை இன்னும் வரல. இன்னும் ரிப்ளை வரலையா? வராது, கவலைப்படாதீங்க. ப்ளூ டிக் மார்க் வந்தாலும் ரிப்ளை வராது. ஏன்னா டேட்டா பேக் முடிஞ்சிருச்சான். அஞ்சனா அவங்கள பத்தி ஒண்ணு சொல்லிடுறேன். ஆக்சுவலி எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க அஞ்சனா. ஓகே. என் ஃப்ரெண்ட் வந்து எப்பவுமே காலைல வருவான், ஹாய் சொல்லுவோம் அப்படின்னு. அவங்கள வச்சு ஒரு பேர் வச்சு கலாய்ப்போம். மேம் கிளாஸ்ல வந்து அஞ்சனா எந்திரிங்க அப்படின்னா, மேடம் 5 அண்ணா மேடம், என்ன அஞ்சனா ஒண்ணு சொல்றீங்க, 5 அண்ணா சொல்லுங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒரேனா 2னா 3னா 4னா 5னா அந்த அஞ்சனாவா? சார் இதெல்லாம் அஞ்சரி பாப்பா வந்தப்பயே எல்லாருமே சொல்லிட்டாங்க. என்ன சார் நீங்க அப்போ நீங்க குழந்தையா இருந்தீங்க, அப்போ ஸ்கூல் படிச்சீங்களா? இல்ல, எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போது ஞாபகம் வருது. அவருக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஞாபகம் வருமா? எனிவேஸ் இந்த மாதிரி நிறைய ஆசையா அவங்க மனசார என்ன ஒரு மனசுல ஒரு ஃப்ரெண்டா நினைச்சு சொல்றாங்க. இப்ப உங்களுக்காக நீங்க கேட்ட அதே பாடல் வருது. என்ன பண்ணுங்க, அப்படியே இமீடியட்டா டேக் டைவர்ஷன் போட்டு நம்மளோட FB லைவ்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. பாருங்க அஞ்சனா, உங்களை பார்த்து பல பேர் அவங்களோட சின்ன வயசு ஞாபகத்துக்கு எல்லாம் போயிட்டேன். எனக்கு கூட சின்ன வயசுல இந்த மாதிரி ஒரு பொண்ணு ஞாபகம் இருக்கு. எந்த மாதிரி ஒரு பொண்ணு? அஞ்சனான்னு சொல்லிட்டு கிளாஸ்மேட் வருது. ஆனா அவங்கள நான் வந்து எப்படி யூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி சொல்றது, இது வரைக்கும் ஒரு ஆம்பளை பையனுக்கு ஒரு பொம்பளை பொண்ணு அட்டெண்டன்ஸ் கொடுத்து பாத்திருக்கீங்களா? பட் அவங்க கொடுப்பாங்க. சோ அந்த அளவுக்கு திறமைசாலி அவங்க. அப்படிதான் என் கிளாஸ்ல நிறைய பசங்களுக்கு நான் தான் ஹெல்ப் எல்லாம் தெரியுது, பார்த்தாலே தெரியுது அக்யூஸ்ட்னு. ஓகே, இப்ப அடுத்த நம்மளோட இன்னொரு சூப்பரான ரொம்ப நாள் கழிச்சு நான் உங்களுக்கு எல்லாம் சொல்ல போற ஒரு பழமொழி சொல்லவா? பட்டுக்கோட்டைக்கு வழி கேட்டா டேஷுக்கு விலை சொல்றான். பட்டுக்கோட்டைக்கு வழி கேட்டா டேஷுக்கு விலை சொல்றான். டேஷுக்கு விலை சொல்றான். அந்த டேஷ் எந்த டேஷ் அப்படின்றது, அந்த டேஷ் எந்த டேஷ் என்பதை நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்கள் என்றால் நாம் ரேடியோ கில்லி 1065 இந்த Facebook பேஜில் டகால் என்று மெசேஜை நீங்கள் போட்டீர்கள் என்றால் கரெக்டா கண்டுபிடிச்ச அந்த டேஷுக்காக இந்த டி-ஷர்ட்டை அன்பளிப்பாக கொடுப்போம். மூச்சு புடிச்சு பேசிட்டு இருக்கேன் நானு. இந்த பொண்ணு பாருங்க, பட்டை பட்டா பட்டாய் அப்துல் காதிர் தாஜுதீன் ஷாகுல் அமீது கண்ணன் அவர் கட்டப்பாலாம் சொல்லிருக்காரு ஜி. கட்டப்பாலாம் இல்ல, 8 கொட்டைன்னு ஒருத்தர் சொல்லிருக்காரு. 8 கொட்டை 8 கொட்டைலாம் இல்லங்க, 8 கொட்டை. நோ, தி ரைட் ஆன்சர் யாரெல்லாம் சொல்லிருக்காங்கன்னா அப்துல் காதிர், தாஜுதீன் ஷாகுல் அஹமத், இவங்க எல்லாருமே, மன்சூர் அலி கான், இவங்க எல்லாருமே வந்து ரைட் ஆன்சர் சொல்லிருக்காங்க. The right answer is கொட்டை பாக்கு கொழுந்து வெத்தலை. You know that கொட்டை பாக்கு. சுவர். So இதான் ரைட் ஆன்சர். அண்ட் இப்போ நான் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் சொல்லணும். ஏன்னா நமக்காக ஷாகுல் அமீது, சுந்தரேசன், இவங்க எல்லாருமே வந்து 1065க்கு சூப்பரான பாடல்கள் எல்லாம் கேட்டிருக்காங்க. நீங்களும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல இருந்தாங்கன்னா 1065க்கு இமீடியட்டா உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் எதுவாக இருந்தாலும் I'm going to play it right away. So அவங்கள வந்து அப்படியே நீங்க SMS பண்ண சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க, இல்ல நீங்களே எனக்கு கால் பண்ணி பேசணும் அப்படி, நான் பேசுறது நானே லைவ்ல கேட்கணும் அஞ்சனா அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா 80011065 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க இமீடியட்டா கால் பண்ணலாம். இப்படி எல்லாம் பண்ண நான் கோபால கூப்பிட்டுருவேன். கோபால் ஓகே இல்ல அஞ்சனா வந்து I don't need water right now, I have a lot to speak. என் கடமை வந்து எனக்கு வந்து That's right. Yes, you're listening to Radio Gilly 1065.
106.5 FM, and this is WWE Championship. The Rock versus RJ Anjana. The fight is going to be for this belt, the brown color belt. Yeah, the winner is RJ Pradeep. ஓகே யாரு எல்லா WWF வந்து நினைச்சு பயந்துராதீங்க. இட் இஸ் 1 2 3 சூப்பர் ஜாலியா போயிட்டு இருக்கு. இப்ப நான் அடுத்து உங்களுக்காக ரேடியோ கேட்டுட்டு இருக்கீங்கன்னா பழம்புரி வரப்போகுது. ஏன்னா அங்க கூட பாத்தீங்கன்னா சேட்டா ஒரு பழம்புரி அப்படின்ற மாதிரி என்ன பழமொழின்னு திருக்குறள் சொல்லுவாங்க. அங்க நாங்க திருக்குறள் சொல்றோம். பட் இங்க எக்ஸாக்ட்லி பழமொழி உங்களுக்காக நான் சொல்ல போறேன். அது பழம்பொரி, இது பழமொழி. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருந்தாலும் கரெக்ட்டா புரிஞ்சுக்கணும். ஓகே, சோ அடுத்தது டாஷ் காலிலே படும் டாஷ் குடியே கெடும். ரெண்டுத்துக்குமே அந்த ரெண்டு டாஷுக்குமே ஒரே ஒரு ஆன்சர் தான். அந்த டாஷ் எந்த டாஷ் என்பதை நீங்கள் கண்டுபிடித்து கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் டாஷ் செகண்ட் டாஷ் வேற வேற ஆன்சர்ஸ். கரெக்ட். ஓகே, டாஷ் காலிலே படும் டாஷ் குடியே கெடும். இதான் உங்களுக்கு ரெண்டுத்துக்குமே ஒரே ஆன்சர் தான். யாராவது கொட்டப்பாக்கா அக்கான சஹானா கேட்டிருக்காங்க. பட் எஸ் தட்ஸ் கொட்டப்பாக்கா. அந்த ஆன்சர் முடிஞ்சிச்சு. இப்ப நான் அடுத்த பழமொழியை உங்களுக்கு சரவணன் பன்னீர்செல்வம் சூப்பர் பிரதீப். Thank you ஜி. கமலஹாசன் பிரதீப் 1 2 3 பிரதீப் 1 2 3. நோ, this is answer 1 2 3. ஓகே, நான் இன்னொரு தடவை அந்த பழமொழி உங்களுக்காக சொல்லிடுறேன். ஓகேவா? டாஷ் காலிலே படும் டாஷ் குடியே கெடும். ஓகே, இந்த क्वेश्चनக்கு அப்படியே ஆன்சரை யோசிச்சுட்டே இருங்க. இமிடியேட்டா இப்ப இங்க ஒரு பிரேக்க போடுறோம். நான் பேச போறேன். நீங்க 80011065 க்கு கால் பண்ண போறீங்க. அண்ட் இன் கேஸ் உங்களுக்கு பாடல் வேணும்னா 1065 க்கு இமிடியேட்டா மெசேஜ் பண்ணுங்க. அதே தான் நான் அங்கே சொல்ல போறேன். ஓகே ஓகே, அதே சொல்ல மாட்டாங்க, வேற சொல்லுவாங்க. அதே சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் வேலை போயிடும் உங்களுக்கு. இல்ல நீ சொல்லிதான் பாரு, நீ சொல்லிதான் பாரு. இது கேட்டிருக்கீங்களா? சம்பந்தி, ஜனவரி கேள்விப்பட்டிருப்பீங்க, பிப்ரவரி கேள்விப்பட்டிருப்பீங்க. இவதான் என்னோட மனைவி கோதாவரி. கோதாவரி, வீட்டுக்கு நடுவுல ஒரு கோட்டை போடு. அப்படியே அந்த ரேடியோ கிளியில சொல்லி ஒரு பாட்டை போடு. எஸ், ரேடியோ கிளியில உங்களுக்கு பாட்டு வேணும்னா you can call me right now 80011065. உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை மட்டுமே பிரத்யேகமா கொடுக்கறதுக்காக தான் ஆஞ்சனா இங்க 1 2 3ல வெயிட் பண்ணிட்டே இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஜாலியா பழ மொழிகள், அதாவது பழமையான மொழிகள் நம்ம லைஃப்ல அதிகமா பயன்படுத்துற ஒரு மொழியை தான் இன்னைக்கு அதை பத்தி தான் பேசிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம கூட காலர்ஸ் நிறைய பேர் பச்சாக் பச்சாக் பச்சாக்னு பச்சை கலர் லைட் எரிஞ்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ, ஹாய் அஞ்சனா. ஹாய், வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஃபாத்திமா. ஃபாத்திமா, சொல்லுங்க ஃபாத்திமா, உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்? எனக்கு பாகுபலி 2 படத்துல இருந்த மேற்கு ஏற்காதை பாட்டு. இப்பதானே நான் பாகுபலி 2ல இருந்து பாட்டு கொடுத்த. வேற ஏதாவது நல்ல பாட்டா கேளுங்க. தேங்க்ஸ் அஞ்சனா, அது கொடுத்ததுக்கு. என்னோட ஃபேவரட் சாங். பாத்தீங்களா, திருப்பி அதே பாட்டு பாடிருக்கு. ரொம்ப குசும்பு உங்களுக்கு. ஓகே, அடுத்து வேற ஏதாவது நல்ல பாடலா கேளுங்க. வேற பாட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டா கொடுங்க. எனக்கு பிடிச்ச பாடலா கொடுத்துருவா. தேங்க்யூ சோ மச் ஃபாத்திமா. ஃபாத்திமாவை தொடர்ந்து இன்னொருத்தர் நம்ம கூட கால்ல இருக்கிறாங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என்னோட பேர் அப்துல் ஃபஹத். அப்துல் ஃபஹத், உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்? ஹலோ, என்னங்க ஏச்சி இவ்வளவு கன்ஃபியூஷன்? அவரே பாவ கன்ஃபியூஸ் ஆயிட்டாரே. ஹலோ. ஹலோ அஞ்சனா மேடம், how are you? I'm fine, thank you. யார் பேசுறது? என் பேர் தாஜுதீன். தாஜுதீன், சொல்லுங்க தாஜுதீன். ஆர்ஜே பிரதீப். ஹலோ பிரதீப், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சௌக்கியமா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கிறேன். நல்லா டைம் பாஸ் ஆகுது. 1 மணில இருந்து 3 மணி வரைக்கும் நல்லா டைம் பாஸ் ஆகுது. செம்ம என்ஜாய் பண்றீங்கல்ல? சூப்பர் ஜி, சூப்பர் ஜி. செம்ம என்ஜாய் பண்ணிட்டே இருங்க. பை தி வே, நான் இப்ப என்ன கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பழமொழி. உங்க வீட்ல ஏதாவது பழமொழிகள் பத்தி அதிகமா நீங்க டிஸ்கஸ் பண்ணுவீங்களா? இல்ல, அத பத்தி எல்லாம் ஒண்ணு டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். அத பத்தி ஒண்ணு டிஸ்கஸ் பண்ண மாட்டீங்களா? சரி, அப்ப நோ ப்ராப்ளம். உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேளுங்க, நான் கொடுத்துறேன். கேப்பியா? நல்ல தூக்கம் வர மாதிரி இருக்கு. தூக்கம் வராம இருக்கிறதுக்கு அந்த பைரவா படத்துல வந்து வரலாறு. ஓகே, டெஃபினட்டா கொடுத்துடலாம் உங்களுக்காக. இப்பதான் பாத்தீங்கன்னா வந்து நம்ம தெரிய படத்துல ஜித்து ஜிலாடி அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான பாடல் போச்சு. அதே மாதிரி பைரவா படத்துல இருந்து ஒரு பாடல் கேட்டிருக்கிறார். அதுக்கு முன்னாடி இன்னொரு காலர். ஹலோ. Your name is Prakash. A for apple, B for ball. சொல்லுங்க பிரகாஷ், உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்? மேடம், உன்னை நினைத்தேன் படத்துல இருந்து பொண்ணுங்களை நம்பாதே பாட்டு. பொண்ணுங்களை நம்பாதே பாடல். ஓகே, டெஃபினட்டா அந்த மாதிரி பாடல். நான் வந்து ஒரு பொண்ணுன்ற காரணத்தால அந்த மாதிரி பாடல் எல்லாம் நான் உங்களுக்காக கொடுக்க மாட்டேன். நீ வேற ஏதாவது நல்ல பாடலா கேளுங்க, அப்பதான் நான் உங்களுக்காக அந்த பாட்டு கொடுப்பேன். ஓகேவா? ஹலோ. பொண்ணுங்களை நம்பாதே. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. விக்னேஷ். சொல்லுங்க விக்னேஷ், உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்? நீங்களாவது பொண்ணுங்களை போற்றி பாடுற மாதிரி ஒரு பாடல் கேளுங்க.
உங்களுக்கு பிடிச்ச பாடல் போடுங்க. ஆர்ஜே பிரதீப் இருக்காருங்களா? எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரா? நல்லா சிறப்பா இருக்கேன் ஜி. சிறப்பா இருக்குங்களா? ஓகே ஓகே ஓகே. அண்ட் பை தி வே நீங்க சொல்லுங்க விக்னேஷ், இந்த பழமொழிகள் பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமே, சொல்லுங்களேன். உங்க வீட்ல ஏதாவது பழமொழிகள் சொல்லுவாங்களா? புலி பசித்தாலும் புல்ல திங்காது. ஆக்சுவலா புலி பசிச்சாலும் புல்ல திங்காதுங்கிறது ஒரு அழகான பழமொழி தான். இதை நம்ம வழக்குல அதிகமா யூஸ் பண்ணிட்டோம் இந்த பழமொழிய. ஆனா ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, இதுக்கான எக்ஸாக்ட் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு சார் ஆட்டோல தமிழ் வாத்தியார் சவாரியில நம்ம உத்தரா கொடுத்துட்டா உத்தரா கிட்ட கேட்டு சொல்றேன். அப்படியா? தெரியலையே. இருந்தாலும் நீங்க பாட்டு என்ன பாட்டுன்னு கேட்கலையே. அவர் வந்து பிடிச்ச பாட்டையா அஞ்சனாக்கே வந்து பிடிச்ச பாடல் கிட்ட பிடிச்ச பாடல். நீங்க எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா பாடல். சரி பிரதீப், அப்படியே விஜயகாந்த் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. நான் கேப்டன் வந்து இப்ப எங்க பேச போறாரு. பேசிட்டு இருக்கும்போது நிறுத்து பேசாத. கேப்டன் கொஞ்சம் அமைதியா இருங்க கேப்டன். அதாவது இப்ப நான் உங்ககிட்ட என்ன கேட்க போறேன்னா, நீங்க ஏதாவது ஒரு பழமொழி உங்க வீட்ல அதிகமா யூஸ் பண்ணுவாங்களா கேப்டன்? எங்க வீட்ல வந்து எந்த கேமரா இது, யாரு எந்த டிவி, நீங்க ரேடியோ கில்லி டிவி. நோ, அந்த அவங்களுக்கு நான் பேட்டி கொடுக்க முடியாது. ரேடியோ கில்லிக்கே நீங்க பேட்டி கொடுக்கலனா நான் வந்து இப்போ யோகா பண்ண போறேன். யோகா பண்ணிட்டே இருங்க. இப்போ உங்களுக்காக அரண்மனை கிளி படத்துல இருந்து சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. அந்த பாடல் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க இமிடியேட்டா FB லைவ்ல என்ன பார்க்கலாம். டி-ஷர்ட்டையும் ஜெயிச்சிட்டு போகலாம். பாட்டு நான் யார் பேசிட்டு இருக்கும்போது குறுக்கல தூக்கி அடிச்சிடம்பா, தெரியும்ல. இந்த பாரு தூக்கி அடிச்சிடும். அதெல்லாம் தூக்கி அடிச்சா அடுத்த நாளைக்கு நம்ம ஷோ பண்ண முடியாது. எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? எவ்வளவு அழகான பாட்டு போயிட்டு இருக்கு தெரியுமா? போற்றி வளர்த்திட்ட பாவி அடிக்கிளி என்ன தொட்டாலும். ஆக்சுவலா கேப்டன் அப்படின்னு உடனே டக்குன்னு கேப்டன் பாட்டு இல்லாம ராஜகிரண் பாடல் வந்துருச்சு. சூப்பரான ஒரு பாடல். ஆக்சுவலி இந்த பாட்டுக்கு வந்து நம்ம ஆர்ஜே ஒத்துறாரு. அப்பதான் அவருடைய கட்டி ஒரு லெக் பீஸ கொடுத்து அப்படின்னு கடிச்சிருப்பாரு. அவருக்கு லெக் பீஸுக்கு பதில் காலிஃபிளவரை கொடுத்துடணும், அங்கன்னு கடிப்பாரு. ஓகே, அடுத்து சூப்பரான, அதாவது இப்ப வந்து ஒருத்தர் பொம்பளைங்க காதல நம்பிடாதே அப்படின்ற மாதிரி என்ன ரொம்ப மனசு வருத்தப்பட வச்சிட்டாரு. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பாட்டுக்கு நீங்க கேட்ட பழமொழிக்கு நிறைய பேர் பதில் சொல்லி இருக்காங்க. மணிமேகலை, மாஸ், பிரபாகரன், கமல் கான், ஸ்மார்ட் மணி. பழமொழி அப்படிங்கறத நம்ம சொல்லிடணும் இல்லையா? பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும் அப்படிங்கறதா வந்து பழமொழி. இது எல்லாருமே யூஸ் பண்றது. கால்ல திடீர்னு அடிபட்டுச்சுன்னா எங்க அதே காலே கூட கெட்ட குடியே கெடும் அப்படின்னு வந்து இது ஒரு பழமொழியேன்னு தெரியாம நாடி நரம்பெல்லாம் ஊறி போனது இது. அடுத்த பழமொழி நான் சொல்ல போறேன். இது என்ன பழமொழினா, இப்ப அவர் வந்து பாட்டி கேட்டு போனார் பாருங்க, அந்த மாதிரி ஒரு பழமொழி தான். டேஷ் என்றால் பேயும் இறங்கும். பழமொழி. என்ன சிரிப்பு? இல்ல ஆன்சர் அவங்க சொல்லி இருப்பாங்க. ஆன்சர் சொல்லுங்களே, அப்படி போடுங்க. டேஷ் என்றால் பேயும் இறங்கும். யாரா ஆன்சர் சொல்லிருக்காங்க பாருங்க. சூப்பரா பேசுறாருன்னு சொல்லி கேள்வி கேட்டு என்ன கேள்வி கேக்குறாங்க, பதில் சொல்ல தெரியாம என்ன நீ ஷோ பண்ணிட்டு. 1 2 3 ஆன்சர் எல்லாம் சொல்லிட்டாங்க. ஆன்சர் யாரு? ஸ்ரீனிவாஸ் கிருஷ்ணன், அதுக்கப்புறமா வந்து அப்துல் காதர், அபுதாலி, அதுக்கப்புறமா வந்து சரவணன், பன்னீர் செல்வம், ராஜு பாய்ராஜ். அபுதாலி இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருப்பாரு, அதனால கேர்ள் அப்படின்னு ஆன்சர் பண்றாரு. எல்லாரும் பெண் 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 ஆன்சர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இது மட்டும் இங்கிலீஷ் மீடியம் பாய் போல இருக்கு. கேர்ள். அது என்ன பழமொழி அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண் என்றால் பேயும் இறங்கும் அப்படிங்கிற அந்த பழமொழி. மாஸ் அப்துல் வந்து அதிக ரப்பர் வச்சு அழிச்சிட்டு பணம் என்றால் பேயும் இறங்கும். இது வந்து நோ இட் இஸ் நாட் பழமொழி, இட் இஸ் பெண் என்றால் பேயும் இறங்கும். இந்த பழமொழி கூட உனக்கு தெரியல. நீ அடுத்த பழமொழியே பேசாத. யாராவும் பேசிக்கிட்டு இருக்கும் போது ஓகே கேப்டன் மைக்கால் அடிச்சிருவாங்க. அந்த மைக்கெல்லாம் தூக்க முடியாது கேப்டன் உங்களால. இப்ப அடுத்த பழமொழி நான் சொல்றேன், ஓகேவா? பல நாள் டேஷ் ஒரு நாள் அகப்படுவான். பிரதீப். ஹாசினி கரெக்ட்டா சொல்றாங்க. பல நாள் டேஷ். போதும், அது அஞ்சனா சொன்னாதான் அழகா இருக்கும். நோ. ஓகே, பல நாள் டேஷ் ஒரு நாள் அகப்படுவான். யாராவது கண்டுபிடிச்சீங்களா? யாராவது கண்டுபிடிச்சிட்டீங்களா? அஞ்சனா என்றால் பேயும் இறங்கும். நோ, அதெல்லாம் சொல்லக்கூடாது. வெரி பேட். அஞ்சனா ஒரு பெண் அப்படிங்கிற காரணத்தால அவங்க சொல்லிருப்பாங்க. ஆரிஃப் கண்டுபிடிச்சாரு. ஆரிஃப் சைட், அதுக்கப்புறமா மாஸ் அப்துல், பத்மபிரியா, ராகேஷ் குமார், சரவணன் கண்டுபிடிச்சிருக்காரு. நிஃபாஸ், சரவணா, கள்ளன்.
எவ்வளவு பெருமையா உன்னை பத்தி பேசி அவர் வந்து என்னன்னா ஒரு அதுக்கான வேறு வார்த்தை சொல்லி இருக்கிறாரு, திருடன் ஆர் கள்ளன் அப்படிங்கிற மாதிரி. திருடன் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். கார்த்திகேயன் தஞ்சையிலிருந்து சரியான பதில சொல்லியிருக்கீங்க, திருடன் அப்படின்றது. இந்த பதில் பாத்தீங்கன்னா யாராலுமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு பதில். அந்த பதிலை நீங்க கண்டுபிடிச்சதுக்கு ரொம்ப பெரிய நன்றிகள். அவரு அமேசான்ல வந்திருப்பாரு போல இருக்கு, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு. இவர் பேர் மறுபடியும் நளிர் வந்துருக்காரு. He is proving again. Okay, this time thief. Okay, திருடன் சாருக்கு தமிழ் வராதுங்களா? அப்ப மம்மி கிட்ட மம்மி ரைஸ் கொண்டு வாங்க அப்படின்னு போல இருக்கு. மம்மி ரைஸ் கொண்டு வாங்க, நீ மம்மி கொஞ்சம் குழம்பு ஊத்துங்க. சோ இந்த மாதிரி தமிழ் அப்படிங்கறத வந்து கொஞ்சம் இப்ப நம்மள நிறைய இங்கிலீஷ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாது. என்னதான் நான் வந்து ஒரு ஃபாரினரா இருந்தாலும் நான் வந்து தமிழ் மட்டுமே பேசுவேன். தமிழ் பேசுறது எனக்கு ரொம்ப, நான் வந்து கிட்டத்தட்ட சின்ன வயசுல இருந்து படிச்சதெல்லாம் பாத்தீங்கன்னா பிரெஞ்சு தான். பிரெஞ்சு இங்கிலீஷ் இதுல என்னன்னா பிரச்சனை, தமிழும் தெரியாம போச்சு, இங்கிலீஷும் தெரியாம போச்சு. My father கனடால பெரிய ட்ரம்ஸ் ட்ரம்மர், my mummy சான் பிரான்சிஸ்கோல பெரிய டான்சர். இது அதே மாதிரி இருக்கு. இப்ப நம்ம அடுத்த பழமொழி கொமத்தலேவு அப்படினா எப்படி இருக்கீங்க? அவ்வளவு தொலைவுல இருந்தா போயிட்டு வா. எப்படி இருக்கீங்க நான் ஃப்ரெண்ட்ஸ்ல கேட்டேன் பாத்தீங்களா? I'm fine. கேஃபா ஹலக். சரவணன் என்ன சொல்லி இருக்காருன்னு கேட்டீங்கன்னா, மனச தொட்டு பேசுறீங்க. மனச தொட்டு பேசுறேன். யார் மனசை யார் தொட்டு? இல்லையே, நான் டச் பண்ணல. தொட்டுட்டேன். ஓகே. அண்ட் சோரி ராஜு பாய் சோரி. என்ன சோரி? ஏது சோரி? எதுக்கு சோரி? என்னங்க? அடுத்து இன்னொரு பழமொழி. இதுவும் சூப்பரான பழமொழி. அதாவது நான் கரெக்டா அந்த ஓரளவுக்கு இந்த மிட் ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கான பழமொழி இது. 40 வயதுக்கு மேல் டேஷ் குணம். 40 வயதுக்கு மேல் டேஷ் குணம். அதுதான் வந்து பழமொழி. யாரும் ஆன்சர் சொல்லிருக்காங்க? ஆன்சர் உங்களுக்கு என்ன க்ளூ வேணா நான் ஒருத்தர் பாத்தீங்களா ஹிந்தில சொல்லிருக்காரு சோரி. சோரி அவர் ஹிந்தி மீடியம் சோர். ஒருத்தர் தீப்ன்றாரு, ஒருத்தர் சோர்ன்றாரு. மொத்தத்துல யாரு திருடன்னு தமிழ்ல பதில் சொல்றாரு? அவர் பிரபா கண்ணன் சல்லா குட்டி. நீங்க அப்படியே ஃபர்ஸ்ட் பதில் உங்களோட பதிலா தான் இருக்குது. அவர் என்ன சொல்லிருக்காருன்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அஞ்சனா பேச போறாங்களாமா. ஆமா, அஞ்சனா பேசுறதுக்கு ஒரு 13 செகண்ட்ஸ் இருக்கு. கவுண்ட் பண்ணிட்டே இருங்க. அப்படியே ஒரு பக்கமா போன் எடுத்து வாட் யூ ஷுட் டு 800-1065 இந்த நம்பருக்கு டக்குன்னு கால் பண்றீங்க. ஓகேவா? அப்புறம் என்ன பண்ணணும்னா, நீங்க உங்களோட வீடியோ ரேடியோ கிளி உங்களுக்கு எதுக்காக பிடிக்கும்? டெய்லி லைவ்ல ஆர்ஜிஎஸ் எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. ஆர்ஜிஎஸ் கூட நீங்களும் பழகணும்னு நினைச்சீங்கன்னா அப்படியே உங்களோட போன் இப்படி பிடிச்சி ஒரு வீடியோ எடுங்க. ரேடியோ கிளி எதுக்காக பிடிக்கும், மனசை தொட்டு ரேடியோ கிளி எதுக்காக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத மானியத்திலே பொன்மலை எல்லாம் போட்டு ஒரு வீடியோ எடுத்து ரேடியோ கிளி Facebook பேஜ்க்கு டக்குன்னு ஒரு இன்பாக்ஸ் அனுப்பி விட்டுருங்க. இன்பாக்ஸ் அனுப்பி விட்டீங்கன்னா ஆடு பெஸ்டா யாரு இருக்கிறாங்களோ அவங்க வந்து அஞ்சனா பக்கத்துல இப்படி உட்காந்துக்கோங்க. இப்படி ஹைஃபை எல்லாம் கொடுப்பாங்க. அப்படியே பேசுவாங்கன்னு நினைச்சேன், பேச மாட்டாங்க. 800-1065 is the toll free number. நீங்க எனக்கு கால் பண்ணி உங்க வீட்ல அதிகமா பயன்படுத்துற பழமொழிகள் எதுவாக இருந்தாலும் சொல்லலாம். 2 மணி அடிச்சு 36 நிமிடங்கள் ஆகிட்டு இருக்கிற இந்த வேளையில நம்ம கூட இணைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் காலர். ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் அஞ்சனா, சாந்தியாளர் சரவணன். சொல்லுங்க சரவணன், உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்? வானத்து போல் படத்துல இருந்து காதல் வெண்ணிலா பாட்டு. காதல் வெண்ணிலா பாடல் டெஃபினட்டா கொடுக்கலாம். சொல்லுங்க, நீங்க உங்க வீட்ல ஏதாவது பழமொழியில நீங்க அதிகமா பயன்படுத்துற ஒரு பழமொழினா? எல்லாம் ஒண்ணும் தெரியலீங்க பழமொழி. பழமொழி ஒண்ணும் தெரியலேன்ட்டாரு. ரொம்ப பிராங்கான மனுஷனா இருக்கிறாரு. எனிவேஸ் தேங்க் யூ சோ மச் கால் பண்ணதுக்கு. இப்ப நம்ம அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம். அந்த மாதிரியே இருக்கு. என்ன பண்ணுங்க, வானொலியின் சவுண்ட வால்யூம குறைச்சிட்டு ப்ளீஸ் கால் மீ. ஓகே, ஹலோ. வெரி குட், குட் பாய். உங்களுக்கு நான் வந்து நெக்ஸ்ட் டைம் வரும்போது குச்சி மிட்டாய் குருவி ரொட்டி வாங்கி தருவேன். உங்களுக்கு இப்ப என்ன பாடல் வேணும் சொல்லுங்க. என்னங்க எல்லாரும் பாரத்தை என் தலையிலே இறக்குறீங்க. சரி சொல்லுங்க, உங்க வீட்டுல எந்த பழமொழிகள் பத்தி அதிகமா டிஸ்கஸ் பண்ணுவீங்க? கரெக்ட் கரெக்ட். ஏன் நீங்க ரொம்ப வால் பண்ணுவீங்க, ஆனா மம்மி சொல்வாங்களா இத? எதுக்கு சொல்றாங்க தெரியல, ஆனா சொல்லுவாங்க. அப்படிதானே? Thank you so much. மிக்க நன்றி. Thank you. Keep listening to us and keep supporting us. So இவர மாதிரியே இன்னொரு காலர் நம்ம கூட லைன்ல இருக்காரு. அவர்கிட்ட நம்ம டெஃபினட்டா பேசியே ஆகணும். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. 123 அஞ்சனா பிரதீப். ஓ 123 அஞ்சனா பிரதீப். சொல்லுங்க பிரதீப். செல்லகுட்டி, சொல்லு செல்லகுட்டி. பேர் என்ன செல்லகுட்டி? பெருமாள்.
பெருமாள் சௌக்கியமா இருக்கீங்களா பெருமாள்? வணக்கம், நல்லா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு, சூப்பரா போகுது ப்ரோக்ராம். தேங்க்யூ சோ மச் பெருமாள். அப்படியே ஒரு பழமொழி எடுத்து சொல்லுங்க பாப்போம், உங்களுடைய குரலை கேட்கணும்னு ஆசைப்படுறேன். தனக்கு நான் சுண்டேலையும் கண்டகன் ஓட்டமா மண்ணு. சமயம் இருக்கான விளக்கத்தை புரியல. விளக்கம் சொல்லுங்க. விளக்கம் தனக்கு அப்படின்னா சுண்டேலி கூட ஒரு 4 போட்டு மண்ணு தோண்டி எடுக்குமா நெல்தடியில இருந்து. சமஜி பெருமாள்ஜி எங்க இருந்து புடிச்சீங்க இந்த பஞ்சதேலாக? அம்மா சொல்லிட்டு அடிக்கடி. அம்மா சொல்லுவாங்களா? சூப்பருங்க. தேங்க்யூ சோ மச் பெருமாள். இதே மாதிரி டெய்லி கால் பண்ணி பிடிச்ச பாட்டெல்லாம் கேளுங்க. ஓகே சரி சரி சரி. பெருமாள் சார், உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்? நீங்களே நல்ல பாட்டு போடுறீங்க, சூப்பரான ஒரு பாட்டு போடுங்க. ஓகே, டெஃபினட்டா. எல்லாரும் இன்னைக்கு பாரத்தை ஏந்தலையிலே இறக்கி வச்ச காரணத்தினால நானே உங்களுக்காக ஒரு சூப்பரான பாடல் கொடுக்க போறேன். அது என்ன படத்துல இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயிரோடு உயிராக அப்படிங்கிற படத்துல இருந்து ஒரு அழகான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. இப்ப அந்த பாட்டுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க FB லைவ்ல என் கூட விளையாட போறீங்க. அந்த பழமொழி என்ன அப்படிங்கறத நான் சொல்லிட்டே இருக்க போறேன். இன்னும் ஒரு 20 மினிட்ஸ்ல நம்மளோட கேம் முடிஞ்சிடும். அதை தெரிக்க விடலாமா டிஷர்ட் யாருக்கு போய் சேருது அப்படிங்கறத பார்க்கலாம். 2:39 நிமிடங்கள். RJ Anjana 1, 2, 3 on FB and on air. இல்ல நீங்க பேசுறதுக்கு நான் மூச்சு வாங்குறேன் நியாயமா. Hey, it's a beautiful song, you know. பூவுக்கெல்லாம் சிறகு முளைத்தது எந்தன் பாஷா பாய் தயவு செஞ்சு பாடாதீங்க பாஷா பாய். பாட்டு நல்லா இருக்கு பாஷா பாய். ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்ல ஒரு கேண்டில் லைட் டின்னர்ல சாப்பிடுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. ஏன்னா நீங்க கேட்டிருக்கிறது புடிபடி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். புடிபடி சனிக்கிழமை தான் நீங்க கேட்பீங்க. கொடுமனு கோயிலுக்கு போனா அங்க இருந்து கொடுமை ஜிங்கு ஜிங்குன்னு டான்ஸ் ஆடிச்சான். எப்படி ஆக்சுவலி இந்த கொடுமை பழமொழியை ஒரு ஊர்ல ஒரு மாதிரி சொல்லுவாங்க தெரியுமா? தாஜுதீன் பிரதீப், நீங்க தான் நெக்ஸ்ட் சிவகார்த்திகேயன் கரெக்டா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காரு. பாயசம் சாப்பிடலாமா ஃப்ரெண்ட் மாதிரி. ஃப்ரெண்ட் தேங்க்யூ so much ஃப்ரெண்ட் அப்படி மெயின்டைன் ஆமா, இந்த விஷயம் வெளியில தெரியும். இந்த விஷயம் சிவகார்த்திகேயனுக்கு கண்டிப்பா தெரியக்கூடாது. ஓகே, சோ அடுத்த நம்ம பழமொழி போயிடலாம். நெக்ஸ்ட் பேப்பர் எடுங்க. ஏகப்பட்ட பேப்பர் நான் வச்சிருக்கேன். இங்க பாருங்க, எல்லாருமே ஆன்சர் ஷீட் தான் அதிகமா வாங்குவாங்க. क्वेश्चन பேப்பர் எத்தனை क्वेश्चन பேப்பர் வச்சிருக்காங்க. ஏன்னா நான் அவ்வளவு ஒரு பிட்டு பெரிய பிட்டு எடுத்து வந்துட்டு அதுக்கு என்ன வார்த்தை சொல்றதுன்னு தெரியல. நான் அவ்வளவு ஒரு வந்துருச்சு. தலைக்கு மேல் வெள்ளம் போனா ஜான் போனா என்ன, டேஷ் போனா என்ன? இது நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்களே. கை ரொம்ப நேரமா இப்படியே வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கணும். வேணா அப்படி கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க போங்க. ஓகே, சோ அது என்ன அப்படி அடிக்கடி நான் பிரதீப் சொல்றாரு, மாண்டி பையன். அதனால இந்த கை ஆக்ஷன் வச்சு அது என்ன அப்படிங்கறது நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. யாரா கண்டுபிடிச்சிட்டாங்களா? ஒருத்தர் மூலம்னு இருக்கு. It's not மூலம். No, that's a very wrong answer. It's not மூலம். It's முழம். ரா சொல்லுங்க. ரா சிறப்பு ரகரம். It's முழம். ஜான் போனா என்ன, முழம் போனா என்ன? நம்ம ஊர்ல இருந்து இந்த மல்லிகை பூ விக்கிறாங்களா, எத்தனை முழமா, ஒரு முழமா 2 முழமான்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? போன வாரம் தான் வந்தாங்க. I was with buying செவந்தி பூ. அன்னக்கிளி அக்காவோட பார்ட்னரா நீங்க? என்னன்னாலும் அன்னக்கிளி அக்கா தான் எனக்கு குரு. அன்னைக்கிலயும் இவங்களுக்கு கிளாஸ்மேட் இல்ல, அன்னக்கிளி அக்கா யூடியூப்ல கிளாஸ் நடத்துறாங்கல்ல, அந்த கிளாஸ்ல நான் கத்துக்கிட்டேன் இதெல்லாம். மூலம்னு ஒரு அமைச்சிருக்காரு. இது மூலம் இல்லப்பா, முழம். ஓகேவா? That is a small spelling mistake. No issue. ஒருத்தர் முழம்னு கரெக்டா அமைச்சிருக்காரு. வாசுதேவன் ராமலிங்கம், அதுக்கப்புறமா ராம் ரமேஷ், கோவாராம், சஹானா, கார்த்திகேயன். கரெக்ட். நான் கொடுத்த க்ளூ எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஷகீப் ஒருத்தர் கொண்டன்னு அமைச்சிருக்காரு. இட்ஸ் நாட் கொண்ட. நம்ம அப்படியே அடுத்த பழமொழி போயிடலாமா? எஸ், கண்டிப்பா போய்டும். டேஷ் பந்தியிலே குளம் குப்பையிலே. No clues showing, okay? Sure, no. Dash பந்தியிலே குளம் குப்பையிலே. வாயிலடி. ஒரு கொசு ரொம்ப நேரமா பறந்துட்டு இருக்கு. வாய்க்குள்ள போகுது. எல்லாம் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா? அடுத்து இதுக்கெல்லாம் ஈஸியா சொல்லிருக்கீங்க. சொல்லி முடிச்சோனே கண்டுபிடிச்சீங்க. நம்ம ஹாசினி வந்துட்டாங்க. எஸ், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. கவலையே படாதீங்க. ராஜுபாய் ராஜு, ஆரிஃப் சைட், தியாகராஜு, ஸ்ரீவாணி, இளையகார்த்திக், ராஜா, மன்சூர் அலிகான், ஹாஸ் அப்துல், இப்படின்னு ஏகப்பட்ட பேர் பணம் அப்படின்னு ரைட் ஆன்சர் சொல்லிட்டு இருக்கிற இந்த வேலையில ரைட்டா ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேட்டா
தூக்கி பிடிங்க. ஒரு பாகுபலி மாதிரி பண்ணி இல்ல போதும் வேண்டாமா? இல்ல இந்த சீட்டு நீங்களாம் வந்து உட்காரணும், அதுக்கு வீடியோ அனுப்பணும். இந்த சீட் நாங்க எவ்வளவு பத்திரமா பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னா, நீங்க வந்து உட்கார போற லக்கி ரெட் ஹாட் சீட் இது. சோ இந்த சீட்ல நீங்க வந்து உட்கார்ந்து அஞ்சனா கூட 1 2 3 ஷோவை லைவா பண்ண போறீங்க. அந்த பக்கத்து பச்சை கலர் மைக்ல நீங்க தான் உட்கார்ந்து பேசுவீங்க. உங்களோட குரலை நிறைய பேர் யுஏல இருக்கிற மக்கள் மட்டும் இல்லாம எல்லாருமே கேட்க போறாங்க. Facebookல போட்டு லைக் வாங்கிக்கோங்க. எஸ், அதையும் நீங்க பண்ணலாம். அதை எப்ப பண்ணணும்னா நம்மளோட ரேடியோ கிளி பேஜ்ல அந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ணுவோம். அப்ப அதை நீங்க ஷேர் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட லைக் இதெல்லாம் வந்து அன்பளிப்பு பரிசுகள் எல்லாமே வாங்கிக்கோங்க. ஓகேவா? சோ இந்த ஒரு நல்ல விஷயத்த சொல்லும் வேளையில் அடுத்த பழமொழிக்கு நான் ஜம்ப் ஆகுறேன். ஓகே, பணம் 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 எல்லாம் பண்ணும். ஓகே, ஐயம்மா மூச்சு வாங்குது, மூச்சு வாங்கிக்கிறேன். ஓகே, டேஷ் பிறந்தால் நியாயம் பிறக்கும். உங்களுக்கு தெரியுமா? டேஷ் பிறந்தால் நியாயம் பிறக்கும். நியாயம் பிறக்கும். நியாயம் எப்போ பிறந்துச்சு? ஞாயிறு தான் டெய்லி காலையில பிறக்குது. கரெக்ட் தானே? என்னுடைய தமிழ் ஆளுமை என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த விஷயத்தை யார் பண்ணுவார் அப்படி பாத்தீங்கன்னா, டாயிங் 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 நாரதர் ஒருத்தர் பண்ணுவார். ஓகே, அது மாதிரி அவர் பண்ற ஒரு விஷயம் ரைட்டா கண்டுபிடிச்சீங்களா? உங்களுக்கு வந்து ஈஸியா புரியணும்னா, இப்போ என்ன சொல்றது, இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல இவர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கண்ணா இவர் பேச ஆரம்பிச்சாலே ஏதாவது ஒரு விஷயம் வந்துருண்டா கண்ணா, அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? இவர் அடிக்கடி பண்றது இந்த வேலை தான்டா. கோதாவரி நம்ம ரேடியோ கிளியில சொல்லி நம்ம ஆர்ஜே அஞ்சனா கிட்ட ஒரு பாட்டை போட சொல்லு அப்படின்னு அவர் அடிக்கடி பேசுவார். கோட்டைக்கிளி. கோட்டைக்கிளியா? கோட்டைக்கிளி. அப்புறம் கோட்டைக்கிளி. அது வந்து எல்லாருக்கும் ழகரம் லகரம்னா ரொம்ப பிரச்சனையா இருக்கு. ஒருத்தர் கழகம் அமைச்சிருக்காரு. கழகம்னா எப்படி? இந்த அக்கா தமிழர்களே, நீங்கள் என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டு மரமாகத்தான் பிறப்பேன். அதுதான் கழகம். இது கலகம். கலகம். இட்ஸ் கலகம். கலகம் பிறந்தால் தான் நியாயம் பிறக்கும். ஒரு இடத்துல பிரச்சனை வந்தாதான் அதுல இருந்து ஒரு ஜஸ்டிபிகேஷன், ஒரு ரிசல்யூஷன் நமக்கு கிடைக்கும், நியாயம் கிடைக்கும். போயிட்டு ஆர்ஜே அஞ்சனா பத்தி ஏதாவது நம்ம போட்டு கொடுக்கலாம் அப்படின்றது அவங்களே சொல்லிடுறாங்க. அப்படி நடந்தாதான் என்ன பத்தி நல்ல விஷயங்கள்லாம் தெரியும். எனக்கு அடுத்த மாசம் முதல்ல அடுத்த மாசம் நீங்க இருக்கியா பாரு, அதுக்கப்புறம் நம்ம சம்பளம் இன்கிரிமெண்ட் பாருங்க இந்த பையன் எப்படி அபசகனமா பேசுறாரு. ஓகே, நம்ம அடுத்த பழமொழிக்கு போயிடலாமா? கலகம் 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 எல்லாருமே கரெக்டா சொல்லிருக்காங்க. மாஸ் அப்துல் கடைசியா வந்து கலகத்தை முடிச்சு வச்சிருக்காரு. கலகம்ஜி. ஓகே, அடுத்த பழமொழி நான் சொல்லிட போறேன். ஏன்னா சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இமீடியட்டா நான் லைவ் போக போறேன். அங்க நான் பேச போறேன், உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கொடுக்க போறேன். அங்க போயிட்டு என்னென்னலாம் சொல்ல போறேன் அப்படிங்கறத இப்பவே உங்களுக்காக ஒரு தடவை சொல்லிடுறேன். இன்னைக்கு நம்ம பழமொழி பத்தி பேசிட்டு இருக்கோம், அங்கேயும் அதே விஷயத்த தான் பேசிட்டு இருக்கோம். அண்ட் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வேணும்னா 1065க்கு SMS பண்ணுங்க. அண்ட் இதெல்லாம் வந்து இப்ப நான் அங்க போய் பேச போறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பழமொழி சொல்லிடுறேன். ஓகே, ஓகே. காய்த்த மரம் டேஷ் அடிபடும். இதை நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டேனா? ஆன்சர் ஒண்ணுதான், 2 क्वेश्चन. அது அவங்களுக்கே தெரியல, பாவம் அவங்களே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. நீ தப்பா கேள்வி சொன்னாலும் அது கரெக்டா பதில் சொல்லுவாங்க ராஜுபாய். பேக் பேக் பேங் ராஜுபாய். அடுத்த क्वेश्चन நம்ம டெஃபினட். இது ஒரு ஈஸி பழமொழி. டேஷ் 30 நாள் டேஷ் 60 நாள். டேஷ் 30 நாள் டேஷ் 60 நாள். இதுக்கு நான் என்ன சொல்றது? நம்ம ஏன் வெக்கப்படுறோம்? தயவு செய்து இந்த கன்றாவை என்னால பார்க்க முடியல. நீங்க அதுக்குள்ள ஆன்சர் அனுப்பிச்சிருங்க. யூ கேன் கால் மீ நவ. எப்படி சொல்றது? Yes, RJ Anjana on 1 2 3 the Radio Gili 106.5 FM கேக்க ஜாலி. இந்த ஜாலியான வேலையில இந்த பழமொழி பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட்டா நான் ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லணும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் நீங்க என்கிட்ட கேட்கணும்னா SMS பண்ணணும் 1065 அப்படிங்கிற நம்பருக்கு. எனக்கு இந்த பாட்டு வேணும் அஞ்சனா, அந்த பாட்டு வேணும் அஞ்சனா அப்படின்னு எந்த பாட்டா இருந்தாலும் நீங்க SMS பண்ணி கேட்கலாம். SMS பண்ணிட்டு இருக்க வேலையில இன்னொரு போன் எடுத்து நம்மளோட FB லைவையும் டைரக்டா பாத்துட்டே இருங்க. சோ இந்த மாதிரி நல்ல காரியம் நடந்துட்டு இருக்கும்போது இவரை நான் டெஃபினட்டா கூப்பிடணும். அவர் யாரு அப்படின்னு உங்களுக்கே தெரியும். இப்ப நான் கூப்பிட போறேன். நான் வேணா உங்களை அழகா கட்டுமா. ஆலம்பனா வந்துட்டாரு.
சோ இன்னைக்கான உங்களுக்கான அழகு குறிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே பிராண்டட் கூலர்ஸ் போடுறது ஒரு வழக்கமா வச்சிருக்கிறோம் நிறைய பிராண்ட்ஸ்ல. ஏன்னா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பிராண்டட் கூலர்ஸ் அப்படின்னா 800 திரம் 900 திரம் அப்படிங்கிற ஒரு பைசாக்கு தான் பிராண்டட் கூலர்ஸ் கிடைக்கும். ஆனா அதையே மார்க்கெட்ல வந்து 200 ரூபா 100 ரூபாய்க்குலாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதெல்லாம் வந்து இட் இஸ் போலி, அதெல்லாம் போட்டா கண்ணுக்கு கெடுதி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நல்ல பிராண்டட் கிளாஸஸ் நீங்க போடுறீங்கன்னா அது கரெக்டான இடத்துல அந்த யூவி ஸ்பெசிபிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்து அதுக்கு தகுந்தாப்புல நீங்க உங்களோட பிராண்டட் கூலர்ஸா வாங்கி போட்டுக்கலாம். ஓகே, ஆலம்பனா இப்ப அழகு குறிப்பு சொல்லிட்டாரு, அவருக்கு பாய் சொல்லி அனுப்பி வச்சிடலாம். ஆலம்பனா நான் வேணா உங்களை அழகாக்கட்டுமா? சோ ஆலம்பனா போயிட்டாரு. இப்ப நம்ம கூட ஒரு காலர் லைன்ல வந்திருக்கிறார், அவர்கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. நிர்ஷன், உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்? சூர்யா நடிச்ச படத்துல இருந்து ஓகே, சில்ல சில்ல சில்லா பாடலாம். ஓகே, டெஃபினட்டா கொடுத்துலாம். ஓகே, நீங்க சொல்லுங்க, பழமொழி அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு எந்த பழமொழி ஞாபகம் வரும்? மேடம், நான் கேரளா, அதனால தமிழ் பழமொழியில எங்க வீட்டுல பேச மாட்டாங்க. அப்படியா? தமிழ் பழமொழி உங்க வீட்டுல பேச மாட்டாங்களா? அப்ப என்ன பண்ணுங்க, நீங்க இமீடியட்டா FB லைவுக்கு வாங்க. அங்க வந்துட்டு அப்படியே நாங்க என்னென்ன பழமொழிகள்லாம் சொல்லிட்டு இருக்கோம் அப்படிங்கறத தேடி கண்டுபிடிங்க. ஓகேவா? தேங்க்யூ சோ மச். இப்போ நம்ம கூட தேங்க்யூ, நம்ம கூட இன்னொரு காலர் இருக்கிறாரு. ஹலோ ஹலோ, வணக்கம் மேடம். ஷாஜகான் முத்துகற்பன். ஓ, முத்துகற்பன் சொல்லுங்க. முத்துகற்பன், உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்? எனக்கு வந்து இப்ப கொஞ்சம் நேரம் எங்க அண்ணன் காதல் வெளியில பாட்டுக்கிறதுல வானத்தை போல இருக்கு, அந்த பாட்டு போட்டா இருக்கு. அண்ணன் ரொம்ப ஃபீல் ஆயிட்டாப்ல. அண்ணா ரொம்ப ஃபீல் ஆயிட்டாப்ல. ஓகே, டெஃபினட்டா போடலாம். அண்ட் உங்களுக்கு எந்த பழமொழி டக்குன்னு ஞாபகம் வரும் கேட்ட உடனே? கேட்ட உடனே ஒன்னா ஞாபகம் வரல. ஒண்ணுமே ஞாபகம் வரலையா? அப்ப நீங்களும் சொரக்காய்க்கு உப்பு சொல்ற பழமொழி தான் ஞாபகம் வருது. அதுதாங்க பழமொழி. இதத்தான் நான் கேட்டேன். சொரக்காய்க்கு உப்பு இல்லையா அப்படிம்பாங்க பாத்தீங்களா, நக்கலா குசும்பா. நீங்க எந்த ஊரு? நான் வந்து விருதாச்சலம். விருதாச்சலம். விருதாச்சலம் மக்களா வந்து சொரக்காய்க்கு உப்பு இல்ல அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்காங்க போட்டிருக்க. தேங்க்யூ சோ மச் நீங்க கால் பண்ணதுக்கு, மிக்க நன்றி. ஹலோ காணாம. ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் பிரதீப், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா சார்? நான் டெய்லி பாத்துட்டு இருக்கேன் அந்த இது FB லைவ். சூப்பர் சார். ஓகே, உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்? பாடல வந்து பாஷா படத்துல ஃபர்ஸ்ட் பாட்டு கொடுங்க மேடம். பாஷா படத்துல ஃபர்ஸ்ட் பாடே சூப்பரா. சொல்லுங்க சார். நான் சிதம்பரம் தான், நான் கூட பக்கத்துல. அப்படியே சார், நம்ம அங்கதான் சார் படிச்சது, சிதம்பரத்துல. நம்ம கோயில் திருலாம் அப்படியே நம்ம ஜாலியா விளையாண்டு சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். டெய்லி கால் பண்ணுங்க சார். ஓகே சார். அதாவது பாத்தீங்கன்னா ஊர்காரங்களா எப்படி டிஸ்கஷன் பண்ணிக்கிறாங்க பாத்தீங்களா. சோ இன்னைக்கு நம்ம என்ன பத்தி எதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பிள் as that, பழமொழிகள் பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம். ஏன்னா எல்லாரோட லைஃப்லயுமே பழமொழி அப்படிங்கிறது இன்றியமையாத ஒரு விஷயமா தான் இருக்கு. டக்குனு நம்ம வாயில வந்து எது சொன்னாலும் பழமொழி தான் வரும். சோ அதுதான் இன்னைக்கு நாங்களும் உங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தோம், நீங்களும் என்கிட்ட ஜாலியா அதை ஷேர் பண்ணிட்டே இருந்தீங்க. சோ இதே மாதிரி நிறைய ஜாலியான விஷயங்கள் நாளைக்கும் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட 1 2 3 நிகழ்ச்சியில தான் நீங்க FB லைவ்லயும் அதை நேராவே பார்க்கலாம். அண்ட் நீங்க அப்படியே ரேடியோ டியூன் இன் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா அதை நீங்க அப்படியே ஜாலியா கேட்டும் என்ஜாய் பண்ணலாம். சோ இந்த வேளையில இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஞ்சனா நான் இந்த FB லைவ் மிஸ் பண்ணிட்டேன் அஞ்சனா அப்படின்னு நீங்க ஃபீல் எல்லாம் பண்ணாதீங்க. இந்த வீடியோ இப்ப அபி ஜஸ்ட் இன் 10 மினிட்ஸ்ல வந்து உங்களுக்காக போஸ்ட் செய்யப்படும் நம்மளோட FB பேஜ்ல. அதை நீங்க இமீடியட்டா வந்து அங்கேயும் பார்க்கலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ரேடியோ கிளி பேஜ லைக் பண்ணணும். சோ இதெல்லாம் பண்ணிட்டு இப்ப இமீடியட்டா FB லைவ்க்கு கனெக்ட் ஆகுங்க. அந்த தெருக்கு விடலாமா டிஷர்ட்டை வின் பண்ணது யாரு, பழமொழி யார் அதிகமா சொன்னா அப்படிங்கறத நான் சொல்றேன். டேக் கேர், பை பை. நாளைக்கு கரெக்டா 1 மணிக்கு நான் உங்களை மீட் பண்றேன். டாடா, பை பை. ஒன்ஸ் அகைன் பாஷா படத்துல இருந்து நான் சொல்லி கொடுத்தது அப்படி பாக்காருன்னு சொன்னா நம்பியா? அதுக்கு நான் ஸ்டெப் பிரதீப் வந்து ஒரு கலை சிற்பம்.
Okay, so கொடுத்த வரைக்கும் போதும். நம்மளோட Thank you. FB live எவ்வளவு ஜாலியா சிறப்பா போயிட்டு முடிஞ்சுச்சு. இருந்தது. Thank you so much. And இவ்வளவு நேரம் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்குமே பதில் சொன்னீங்க. கடைசியா நம்ம ஒரு கேள்வி கேட்டோம். அதுக்கு எங்கடா பதில் சொல்ல மாட்டாங்களோ நினைச்சு எப்படி க்ளூ கொடுக்குறதுன்னு தெரியாம நான் கூட தவின்னு தவிச்சேன். Yes, yes. அந்த பழமொழி என்ன அப்படிங்கறத இல்ல அவங்க எல்லாருமே கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. Thank you so much. ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் அப்படிங்கிற பழமொழி தான் இது எல்லார் வீட்லயுமே அதிகமா புதுசா கல்யாணம் பண்ணிட்டு போனா அதிகமா சொல்ற பழமொழி இது. சோ இந்த மாதிரி இன்னைக்கு வந்து தமிழ் பழமொழிகளை வந்து நாங்க உங்களுக்காக எடுத்து சொல்லியிருக்கோம். இந்த கான்டெஸ்ட்ல வின் பண்ணி டீஷர்ட் தலையிலாயிடுச்சு. சோ இது தெரிக்க விடலாமா அப்படிங்கிற டீஷர்ட்டை யார் வின் பண்ண போறீங்க அப்படிங்கறத இன்னும் few minutesல எங்க குழு இருக்காங்க பாத்தீங்களா கிளாஸ் டோர்க்குள்ள அந்த குழு வந்து டிஸ்கஸ் பண்ணி எங்களுக்காக சொல்லுவாங்க. சோ நாங்களும் அதை உங்களுக்காக டெஃபினட்டா சொல்லிடுவோம். அது நான் மறக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், this red hot seat is still waiting for you. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க because it is just one time opportunity. நம்மளோட FB-ல கூட இந்த மாதிரி ஒரு அப்படி கை காட்டுற மாதிரி அழகா அஞ்சனா ஒரு பொண்ணு இப்படி கை காட்டிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு போஸ்ட் வேற போட்டுருக்காங்க. சோ இந்த ரெட் ஹாட் சீட்ல நீங்களும் வந்து உட்கார்ந்து உங்களுக்கு பிடிச்ச பாடல்களா லைவாவே SMS பண்ணி கேக்குறோம், போன் பண்ணி கேக்குறோம், இல்ல லைவ்ல கேக்குறோம். ஆனா இப்படி என் பக்கத்துல உட்கார்ந்து அந்தனா அந்த பாட்டு போடுங்க அந்தனா அந்த பாட்டு போடுங்க. எவ்வளவு ஒரு ஜாலி அந்த பாட்டு போடுங்க. அந்த பாட்டு போடுங்க. ஒரு ஜாலி இந்த மைக்ல பேசலாமா சோ இந்த மாதிரி ஜாலியான ஒரு ஃபீலிங்க நாங்க உங்களுக்கு எனக்கு பச்சை கலர் மைக் வேணாம், எனக்கு ரோஸ் கலர் மைக் தான் வேணும். இப்பலாம் அட முடிக்க கூடாது. சோ இது மாதிரி ஜாலியான விஷயங்கள் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு நடக்கணும்னா வீடியோஸ் அனுப்பணும். ஏன் உங்களுக்கு ரேடியோ கிளி பிடிக்கும் அப்படிங்கறத போன் எடுங்க, சின்னதா ஒரு வீடியோ எடுத்து நம்மளோட Facebook பேஜுக்கு அனுப்புங்க. அண்ட் இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க. அப்பதான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இத பாப்பாங்க. தெரியாதவங்க ரேடியோ மேல நிறைய ஆசை இருக்கிற எல்லாருமே, இந்த இடத்துக்கு வரணும்னு ஆசை இருக்கிற எல்லாருமே வருவாங்க. சோ அவங்களுக்காகவும் டெஃபினட்டா நம்ம இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும். தம்பி ஏதாவது பேசுமா? நானே வாய் வலிக்குது. சோ ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பேர் அவங்களோட மெசேஜஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல சிறப்பான மெசேஜ் என்ன, ரேடியோ கிளி எதுக்காக எனக்கு ரொம்ப பிடிக்கும், வை ரேடியோ கிளி இஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படின்றது அழகா ஒரு வீடியோ. இந்த வீடியோல வந்து ஒரு நான் டிஜிட்டல் கேமரா தான் இருந்தா தான் எடுப்பேன். நிறைய பேர் சொல்லுவாங்க நான் ஒரு ஷார்ட் பிலிம் எடுக்கிறதுக்கு கூட நம்ம ஆளுங்கலாம் சொல்லுவாங்க நமக்கு பெரிய கேமரா தான் எடுக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும் குவாலிட்டி. அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களோட போன்ல ஃப்ரண்ட் கேமரா ஜி 2 மெகா பிக்சல் கேமரா தான் ஜி, பரவாயில்ல ஜி, பிரச்சனையே இல்ல. என்னோட போன் இருக்குல்ல அது 2 மெகா பிக்சல் கேமரா தான், யார்கிட்டயும் சொல்றாரு. ஓகே, சோ எந்த மாதிரியான வீடியோவையும் அழகா எடுத்து அதுக்குன்னு நீங்க ஏதாவது ஒரு பாட்டை பிடிச்சு அந்த பாட்டு பின்னாடி எல்லாம் பேசக்கூடாது. ஓகேவா? ஒரு நண்பர் அனுப்பிச்சிருக்காரு, என்ன பண்ணிருக்காருன்னா உன் மேல ஒரு கண்ணு, அந்த பாட்டை எனக்கு அனுப்பிச்சிருக்காரு, என் மேல ஏயா உனக்கு கண்ணு, வெரி பேட். அந்த மாதிரி எல்லாம் பண்ணாம அழகா ரேடியோ கிளி எதனால பிடிக்கும் அப்படின்றத ஒரு வீடியோ போட்டு ரேடியோ கிளி Facebook பேஜ்க்கு அனுப்பி விட்டுருங்க. ரொம்ப பெருசெல்லாம் சிம்பிளா அது முடிச்சிட்டீங்கன்னா அவ்வளவுதான். நம்ம அஞ்சனா கூட உட்காந்து அஞ்சனா நீங்க என்ன சாப்பாடு அப்படிலாம் கூட கேட்கலாம். வீட்டுல சாப்பாடு எல்லாம் செஞ்சு எடுத்து ஆமா உங்க மம்மியை கேட்டதா சொல்லி நல்லா சாப்பாடு எல்லாம் சமைக்கிறாங்களாமே அப்படிலாம் நீங்க பேசலாம். ஓகேவா? எல்லா ஆர்ஜிஸையும் நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா ரேடியோ கிளி 24 hours ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. என்னெல்லாம் பண்ணுவாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க வந்து பக்கத்துல உட்காந்து எல்லாத்தையுமே பார்க்கலாம். பின்னாடி இருந்து ஒரு அம்மா அடிக்கிறது இப்படி இப்படி கை காமிச்சிருப்பாங்க. சீனு விஜி மாதிரிலாம் இருப்பாங்க. சோ அவங்க எல்லாம் நீ பார்த்து ரசிக்கலாம். சோ இந்த மாதிரி பல மேட்டர்கள் இருக்கும். இப்ப பாருங்களேன், இன்னும் ஒரு இடத்துல ஏதோ ஒரு பறந்து வரும் பாத்தீங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு பறந்து வரும் ஒரு பரிசு. இது நீங்க எடுத்துட்டு வீட்டுக்கு கூட போயிடலாம். டிஷ்யூ பேப்பர் வாங்குறதுக்கு கூடமாடா அப்படின்னு கேட்கலாம். சோ இப்ப வந்து பிரதி பேசி ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு. சோ நீங்களும் என்ன பண்ணுங்க, இந்த 2 மணி நேரத்தை ஜாலியா சிரிச்சு என்ஜாய் பண்ணி டயர்டா இருப்பீங்க. சோ கொஞ்சம் தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு வெளியில எல்லாம் போகாதீங்க, வெயில் ரொம்ப ஜாஸ்தி இருக்கான், கருத்து போயிருவீங்க. அப்புறம் நான் அடிக்கடி ஆலம்பரம் கூப்பிட முடியாது. ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு கரெக்டா 1 மணிக்கு திருப்பி நாங்க அப்படி வேற ஒரு ஸ்டைலா சும்மா கெத்தா அவங்களை வந்து மீட் பண்றோம். Until then, this is RJ Anjana and RJ Pradeep signing off on Radio Gili 106.5 FM. கேக்க ஜாலி.